2-3 வீக்ஸ் முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன்னா, யூடியூப் கம்யூனிட்டில வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, HTML ஃப்ரீ கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு. வித் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். நெறைய பேர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் Instagramல டைரக்ட்டா எனக்கு டிஎம் பண்ணி, கோர்ஸ் எப்போ ப்ரோ ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நானும் எனக்கு பர்சனலா டிஎம் பண்ண எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணியிருந்திருப்பேன். கூடிய சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஆனா அது இவ்வளோ நாள் இழுக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோக்கு நீங்க வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன மன்னிச்சுக்கங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆகல, கொஞ்சம் அதிகமாவே லேட் ஆயிடுச்சு. நீங்க வெயிட் பண்ணதுக்கு இந்த வீடியோ ஒர்த்தா தான் இருக்கும். இப்போ செக்ஷனுக்குள்ள வந்துடலாம். இப்போ செக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் புதுசா ஒரு நியூ கண்டென்ட் கொண்டு வந்தோம்னா அதுக்கு நம்ம புதுசா பேர் வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா போன வீடியோவில் என்னன்னா டெக்னாலஜி ஓரியன்டா அந்த வீடியோ போயிட்டு இருந்ததுனால டெக்னாலஜியான்னு பேர் வச்சிருந்தோம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து என்ன வைக்கலாம் அப்படின்ட்டு நீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க. என் விருப்பம் என்னன்னா வெபின்னு நான் வச்சிருக்கேன் இந்த பேரு. யாரா உன்கிட்ட கேட்டா யாரா நீ? இந்த செக்ஷனுக்கு வந்து வெபின் பேர் நல்லா இல்லைன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த கமெண்ட்டுக்கு வந்து அதிகமா லைக் வருதோ அதையே நம்ம செக்ஷனுக்கு வந்து நேமா வச்சுக்கலாம். செக்ஷன் ரூல் ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த கோர்ஸுக்கான உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா நான் சொல்ற ஸ்டெப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டேரக்டா உங்க இமெயிலுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்துடும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பார்க்கணும். தென் வந்து இன் பிட்வீன் வீடியோல வந்து ஒரு QR வந்து பாப்அப் ஆகும். அதை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கிடைக்கும். தென் இந்த கூகுள் ஃபார்ம் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு நார்மலான உங்க டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்போம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து அதை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். வித்தின் 2 or 3 டேஸ்ல வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆயிரும் உங்க இமெயிலுக்கு. தென் இந்த வீடியோல சம் டாஸ்க் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை வந்து அந்த கூகுள் ஃபார்ம்ல வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். கோடிங் ஃபண்டமெண்டல். நம்ம ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறோம்னா அதுக்கு நம்மளுக்கு பேசிக்கா என்ன தேவைப்படும்னா ஒரு லேப்டாப் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம அந்த கோடிங்கை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு என்வரான்மெண்ட் தேவை. அதுக்கு தான் நம்ம VS கோட் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். VS கோடுக்கு வந்து ஆப்ஷனலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோட் பேட் இருக்கு. அந்த நோட் பேடில் நம்ம கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு. இப்போ ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம VS கோடை யூஸ் பண்ணால் தான் நம்ம கோடிங்கை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம கற்றுக்க முடியும். ஸோ VS கோடை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி செட்டப் பண்ணுறது, தென் வந்து எந்த எக்ஸ்டென்ஷனில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே நேவிகேஷன் பார்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். HTML பேசிக்ஸ். HTMLக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டிம் பர்னர்லி வந்து 1990 வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா HTML வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் HTML வந்து நிஜமாவே அது என்னன்னா ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். மார்க்அப் லாங்குவேஜ்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை தான் கொடுக்குமே தவிர இதில் எதுவும் லாஜிக்கும் கிடையாது. உங்களுக்கு இன்னும் HTML பற்றி ஒரு ஐடியா வேணும்னா நான் ஆல்ரெடி வந்து ஃபுல் ஸ்டாக்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். மேலே நேவிகேஷன் பாரில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு ஃபோல்டர் வந்து நியூவாக கிரியேட் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ VS கோடில் வந்து நம்ம ஏதாச்சும் ப்ரோக்ராம் டைப் பண்ணுறோம்னா அது வந்து என்னன்னா லோக்கலாக வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறோம்னா அந்த ஃபோல்டரில் போய் அது வந்து டிஃபால்ட்டாகவே ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம என்னன்னா ஒரு டிஃபால்ட்டு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் மவுஸ் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த நியூன்னு இருக்குல்ல அதில் நியூ வந்து ஃபோல்டர் கொடுத்தாங்க. இப்போ அதுக்கு நான் என்ன நேம் கொடுக்கலான்னு இருக்கேன்னா கோடிங் அப்படின்னு நேம் கொடுக்கலான்னு இருக்கேன். நேம் கொடுத்து என்டர் எழுதிக்கோங்க. என்டர் எழுத்துனோன்னா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா VS கோடை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் VS கோடை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். VS கோடை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபோல்டர் வந்து இந்த VS கோடோட வந்து லிங்க் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன கொடுக்கணும்னா ஓப்பன் ஃபைல் கொடுக்கக்கூடாது, ஓப்பன் ஃபோல்டர் கொடுங்க. ஓப்பன் ஃபோல்டரில் போய் இப்போ நம்ம ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது டெஸ்க்டாப்பில் இருக்குது. டெஸ்க்டாப்பில் நான் சொன்ன நேம் என்ன சொல்லியிருந்தேன்னா கோடிங் அப்படி சொல்லியிருந்தேன். அந்த ஃபோல்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபோல்டர் வந்து இதோட வந்து என்ன லிங்க் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபோல்டர் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் தவிர நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணல. ஸோ என்ன பண்ணணும்னா ரைட் சைடில் வந்து அந்த கோடிங் நம்ம ஃபைல் நேம் இருக்குல்ல அது ஃபோல்டர் நேம் இருக்குல்ல அது சைடு போயிட்டு அந்த ஃபைல் பட்டன் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன நேம் வைக்கலாம்னு இருக்கீங்களோ அந்த நேமை வந்து இங்கே கொடுங்க. நான் என்ன வைக்கலாம்னா என்ன வைக்கலாம் கோ அப்படின்னு கொடுக்குறேன். go.html. இப்போ என்னாச்சுன்னா எனக்கு அந்த go.htmlங்கிற ஃபைல் வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னன்னா நீங்கள் HTML ஃபைல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா .html எக்ஸ்டென்ஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா HTML நீங்கள் கொடுத்தா தான் அந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்து அந்த இது வந்து HTML அப்படின்னு வந்து அது புரிஞ்சுக்கும். VS கோடில் வந்து HTML ஃபைல் கிரியேட் பண்ணியிருப்போம். இப்போ பேசிக்காக வந்து HTML தான் என்னன்னு பார்ப்போம், வாட் இஸ் வாட்னு. இப்போ HTMLக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து HTML வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, இது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறாங்க. ஏன் இதை வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறாங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுனால இது வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறாங்க.
தென் HTML வந்து எந்த இது வந்து டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா அது வந்து வெப் பேஜோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்மளுக்கு டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. தென் அடுத்ததா வந்து HTMLோட பேசிக்ஸ் டேக்ஸ்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். HTML பேசிக்ஸ் டேக்கை வந்து நம்ம ப்ராக்டிக்கலா வந்து VS Code வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்களும் உங்க இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம go.html அப்படின்ட்டு நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருப்போம். இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா HTML ஹெட் பாடி டேக் அப்படின்ட்டு வந்து நம்ம வாங்கன்னு பெருசா வந்து டைப் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா HTML அப்படின்னு வந்து கொடுங்க. அதில் செகண்ட் ஆப்ஷனாக இருக்குல்ல ரேஷியோ 5 அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் ஜஸ்ட் என்டர் எழுதினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த HTML ஃபுல் பேசிக் டேக்கும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மெட்டா டேக் வந்து இந்த 2 லைன் இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இப்போதைக்கு நம்ம எந்த இதுலேயும் நம்ம வெப்சைட்லையோ இல்லை டீட்டெயில்ஸ்ல எதையோ நம்ம கனெக்ஷன் பண்ண மாட்டோம். ஸோ அது நம்ம வந்து இப்போ தேவைப்படாது. தென் வந்து டைட்டில் வந்து இப்போதைக்கு நம்ம பார்க்க வேணாம். அது வந்து வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். ஸோ போதில் அந்த இதில் பார்ப்போம். இப்போதைக்கு அதுவும் தேவையில்லை இப்போதைக்கு. தென் வந்து இந்த HTML அந்த லேங்கு அப்படின்னு EN அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. இப்போ இது என்னன்னா HTML ஃபைல் வந்து எப்படின்னா ஒரு பேசிக்கான இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸோ லாங்குவேஜ் ஈக்குவல் டு இ அப்படின்ட்டு ப்ரௌசருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக அதை அப்படி கொடுத்துருக்கோம். தென் வந்து ஃபர்ஸ்ட் லைனா ஒன்று வந்து இருக்கும் பார்த்தீங்களா, டாக் டைப் HTML அப்படின்ட்டு. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இது ஏன் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நார்மலாக வந்து HTML கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ எதுக்கு தேவையில்லாம இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள ப்ரௌசர் வந்து என்ன பண்ணுன்னா இப்போ அப்டேட்டட் வெர்ஷனை வந்து எடுத்துக்காம நம்ம ஓல்டன் வெர்ஷன் எடுத்துக்கும். இப்போ நார்மலாக நம்ம கொடுத்தோம்னா ஸோ அதை வந்து நம்ம டாக் டைப் HTML அப்படி கொடுத்தோம்னா அது வந்து என்ன பண்ணுன்னா HTML5 ஆன அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் வந்து நம்ம அந்த ப்ரௌசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இது அப்டேட்டட் வெர்ஷனு அப்படின்ட்டு. அதுக்காக தான் என்ன பண்ணுறோம்னா அந்த டாக் டைப் HTML வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். தென் வந்து இந்த HTML வந்து நம்ம கன்ஃபார்மாக வந்து நான் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இதுக்குள்ள தான் நம்ம வெப்சைட்டோட ஹோல் டேட்டாஸ்லையும் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இன் பிட்வீனில் வந்து இந்த HTML டேக் உள்ள தான் நம்ம கொடுப்போம். தென் வந்து HTML வந்து 2 மேஜர் டேக் இருக்கு. அது வந்து என்ன ஹெட் டேக், இன்னொன்று பாடி டேக். இப்போ ஹெட் டேக்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ஹெட் டேக் வந்து என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இப்போ அதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வெப்பேஜோட கனெக்ஷன்ஸு தென் வந்து லிங்க்ஸு அடுத்து வந்து டேட்டா எல்லாமே இது எதுக்குள்ள வரும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் டேக்ல தான் வந்து கவர் ஆகும். அப்புறம் பாடி டேக். இந்த பாடி டேக்ல வந்து நம்ம வெப்சைட் வந்து நார்மலாக பார்ப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் இருக்கும், ஃபாண்ட் இருக்கும், அப்புறம் வந்து என்னன்னா இமேஜஸ், வீடியோ இது எல்லாமே நம்ம எதில் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா இந்த பாடி டேக்ல தான் நம்ம கொடுப்போம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்டா என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த பேசிக்ஸை வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். தென் வந்து என்ன டாபிக் வருதுன்னு பார்த்தீங்கன்னா HTML ஹெட்டிங் அப்படின்ட்டு ஒரு டாபிக் வருது. ஸோ HTML ஹெட்டிங்னா பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி HTML ஹெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். இப்போ நார்மலாக வந்து ஒரு வெப்சைட்ல வந்து நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஒரு சைட் நான் வந்து உங்களுக்கு என்னன்னா ரியல் டைம் எக்ஸாம்பிளாக ஒன்று காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணால் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு விக்கிபீடியான்னு வந்து ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ வெப்சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரும். அதோட இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டுலாம் உங்களுக்கு தெரியும். இதில் வேணாம் நம்ம என்ன பண்ணலாம்னா விக்கிபீடியா. ஓகே, இப்போ இந்த விக்கிபீடியா வெப்சைட் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் நிறையா தான் இருக்கும். இமேஜஸ், ஃபாண்ட் எல்லாமே இருந்திருக்கும். இதில் வந்து நம்ம ஹெட் டேக் வந்து எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருந்திருக்கோம். தென் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஆன் திஸ் டே அந்த இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த ஜனவரி 6 டைட்டில் கிறிஸ்மஸ் அப்படின்ட்டு லிட்டில் கிறிஸ்மஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹெட் டேக் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம அந்த இதுக்கு வந்துடுவோம். இப்போ வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் தான் என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஹெட் டேக்ல வந்து என்ன இருக்குன்னா அன்சோவன் 1லேருந்து அன்சோவன் 6 வரையும் இருக்கு. இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் டேக் வந்து என்ன 1லேருந்து 6 வரையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா H1 டேக் வந்து என்ன இருக்குன்னா இது அதோட சைஸ் வந்து வேரியன்ட் வந்து எப்படி இருக்கும்னா வந்து ஹையா இருக்கும். அப்படியே 1 பை 1 ஒன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். எப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்லேருந்து டிசெண்டிங் ஆர்டர் அப்படியே என்ன பண்ணா பெருசுலேருந்து சின்னதுக்கு வரும். ஓகேங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம VS Code வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வாய்ட் மேன் ஓப்பன் பண்ணிட்டு H1 கொடுத்து ஜஸ்ட் வாய்ட் மேனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா CWA அப்படின்ட்டு நம்ம சேனல் நேம் வந்து நம்ம கொடுத்துக்கிறேன். சேனல் நேம் கொடுத்தோன்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அவுட்புட் வந்து நான் ஷோ பண்ணி பார்க்கணும். ஸோ வந்து கோ லைவ் அப்படின்னு இருக்குல்ல இங்கே ஒரு பட்டனு VS Codeல இருக்கும். இப்போ வந்து இந்த VS Code வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் வந்து ஷோ ஆகுது. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம VS Codeல எக்ஸ்டென்ஷனை வந்து அவங்க எனேபிள் பண்ணியிருந்தா தான் இந்த மாதிரி கோ லைவ்னு அப்படி ஒரு பட்டன் வரும். இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைவ் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கோடை வந்து சேவ் பண்ணிட்டு எடிட் பண்ணுறோம். அதை வந்து சேவ் பண்ணிட்டு தான் அப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் அந்த அந்த ப்ரௌசரில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அவுட்புட் வந்து ஷோ ஆகும். ஆனால் அந்த கோ லைவ் பட்டன் வச்சுட்டிங்கன்னா நம்ம வந்து எடிட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து என்ன அந்த டேட்டா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் இந்த கோ பட்டன் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம எனபிள் பண்ணோம் அப்படிங்கிறோம். ஸோ இந்த எனபிள் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். கோலைவ் இப்போ வந்து நான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்டென்ஷனை வந்து இங்கே எனபிள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கோலைவ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்குன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு அவுட்புட் வந்து வந்துருக்கு பாருங்க. CWA அப்படின்ட்டு நார்மலாக வந்திருக்கு. ஓகேவா?
இப்போ வந்து இந்த டேக் வந்து என்ன டேக்னு பார்த்தீங்கன்னா H1 டேக். இப்போ அப்படியே நம்ம வந்து H6 அது மாதிரி என்னன்னா கொடுத்துட்டே வருவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ H1 H2 அப்படின்னு டைப் பண்ணிட்டே இருக்காங்க. நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், இது வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 டைம்ஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், 5 வாட்டி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 6 டேக் வந்து நான் அப்படியே கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், 2 கொடுத்துட்டேன். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன், 3 கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து இங்கே 4 கொடுத்துக்கிறேன். இங்கே 5, ஓகே 5, தென் கீழே வந்து 6. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா H1 டேக்ல இருந்து H1 6 டேக் வரையும் நம்மளுக்கு வந்து எப்படி வந்து சைஸ் வேரியன்ட் ஆகுது அப்படி வந்து ப்ராக்டிக்கலாக இப்போ பார்க்க போறோம். ஸோ ஜஸ்ட் வந்து என்னன்னா அந்த கோலைவுக்கு போய்க்கலாம். கோலைவுக்கு போனதை நீங்க பாருங்க எப்படி வந்து அவுட்புட் வந்திருக்குன்னு. H1 டேக் வந்து பெருசா இருக்கு. அப்படியே பாருங்க கிராஜுவேட்டா என்ன வந்திருக்குன்னா அந்த சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே வருது. இதோட பர்பஸ் தான் என்னன்னா ஹெட் டேக் அப்படின்னுவாங்க. இப்போ நீங்க பார்த்துருக்கலாம், என்னடா அது நான் இந்த டேகை வந்து எடிட் பண்றேன், ஆனா வந்து அதே மாதிரி அந்த பிராக்கெட்ல இருந்து கெலிபிரஸை க்ளோஸ் பண்ண அந்த இது வந்து எப்படி வந்து எடிட் ஆகுது அப்படின்ட்டு. இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு எக்ஸ்டென்ஷன். இதையும் நான் எனபிள் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நீங்களும் என்ன பண்றீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷனா வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து நம்ம எடிட் பண்ற மாதிரி இருக்கும், கோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன்லாம் நீங்க எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து என்ன டாபிக் இருக்கு அப்படின்னு போய் பார்ப்போம். அடுத்தது எந்த டாபிக் இருக்கு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக் இருக்கு. மொத்தம் இந்த மூணுத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரே இதாக கவர் பண்ணிக்கலாம். இதுல வந்து என்ன பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக், பி டேக் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேராகிராஃப் டேக் அப்படிங்குவாங்க. பிஆர் டேக் என்னன்னா பிரேக் டேக் அப்படிங்குவாங்க. ஹச்ஆர் டேக்னா அப்படின்னா ஒரு வெப்சைட்ல வந்து ஒரு லைன் வரும், அதுதான் வந்து ஹச்ஆர் டேக் அப்படிங்குவாங்க. டூரல் லைன் அப்படிங்குவாங்க. ஓகேவா? இது மூணுத்தையும் வந்து நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட காட்டுறேன் பாருங்க எப்படி அப்படின்ட்டு. இப்போ வந்து அதே மாதிரி அந்த விக்கிபீடியா வைக்க நம்ம போய்க்கலாம். இந்த விக்கிபீடியால நீங்க வந்து பெருசா இந்த பாருங்க டைப் பண்ணிக்க இந்த அமெரிக்கன் அமெரிக்கன் அதுல இருந்து ஆரம்பிச்சு அது இந்த ஃபுல் ஆர்டிக்கல் இந்த டூ லீகசி அப்படின்னு இருக்குல்ல, இது ஃபுல்லாவே என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் டேக் உள்ள தான் வந்து இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து என்னன்னா இது வந்து பேராகிராஃப் டேக்ல தான் வந்து வந்திருக்கு. அது அப்புறம் வந்து இது பேராகிராஃப் பி டேக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ பிரேக் டேக் வந்து அவங்க எங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்று காட்டுறேன். இப்போ பிரேக் டேக் வந்து அவங்க எதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நிமிஷம், இந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து நம்ம ஃபுல்லாக இது பண்ணால் அவங்க பிரேக் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியும். ஃபுல் ஆர்டிக்கல் இப்போ பாருங்க, பிரேக் டேக் வந்து இதில் எதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பி டேக்ல ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னன்னா ஒரு லைனு ஒரு ஸ்பேஸ் விட்டு அடுத்த பேராகிராஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் வந்து பிரேக் டேக் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் வந்து ஹச்ஆர் டேக் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன் வருது பாருங்க, நியூ இங்கிலாந்து அப்படின்னு இருக்குல்ல, அது கீழே பாருங்க ஒரு லைன் போகுதுல, இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹச்ஆர் லைன் தான் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இந்த பி டேக், பி டேக், பிஆர் டேக், அடுத்து ஹச்ஆர் டேக்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரியல் டைமாக நம்ம இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் இந்த கோடை. ஓகேவா? இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், நம்ம ஆல்ரெடி கோட் பண்ணதை வந்து டெலிட் பண்ணிப்போம். இப்போ என்ன பண்ணலாம்னா பி டேக்கை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பி டேக்கை வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு பேராகிராஃப் நம்மளுக்கு வேணும். ஓகேவா? இப்போ அந்த வெப்சைட்ல உள்ளதே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டேன். தென் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அதோட அவுட்புட் பார்ப்போம். இப்போ அவுட்புட் பாருங்க, இங்கே பாருங்க ஒரு பேராகிராஃப் வந்து அப்படியே வந்திருக்கு. நான் கொடுத்த அந்த காப்பி பண்ண பேராகிராஃப் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் அப்படியே இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ எனக்கு வந்து இது 2 பேராகிராஃபாக நான் வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு டாட் வந்து இதாக பார்ப்போம். இப்போ சாம்பியன் கப்பு அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ அந்த இதில் பார்ப்போம். இங்கே வந்து என்ன இருக்கு, நியூசிலாண்டு, நியூ இங்கிலாந்து அப்படிலாம் வந்துருக்கு. ஓகே ஓகே ஓகே, இதில் வந்து சாம்பியன் கப் அப்படின்னு முடியுதா? ஓகே, இந்த கமாக்கு அடுத்து என்ன பண்ணணும், இந்த இதுலேருந்து என்ன பண்ணணும், ஒரு நியூ பேராகிராஃப் வந்து எனக்கு வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா பிஆர் டேக் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அங்கே என்ன பண்ணுறோம், பிஆர் டேக் அப்படின்னு நம்ம போடுவோம். பிஆர் டேக் ஜஸ்ட் போட்டு மூடிட்டேன். இப்போ வந்து என்ன பண்றோம்னா இப்போ அந்த அவுட்புட் பார்ப்போம். பாருங்க இப்போ என்ன ஆயிருக்கு, 2 பேராகிராஃபா வந்து நம்மளுக்கு வந்து டிவைட் ஆயிருக்கு. பாத்தீங்களா? நியூ இங்கிலாந்து அப்படின்ட்டு ஒரு இது வந்திருக்கு. தென் வந்து என்ன விச் வாஸ் நோ அப்படின்ட்டு இந்த சாம்பியன் கப் வர ஒரு பேராகிராஃப் முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து இன்னொரு பேராகிராஃப் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. ஓகேவா? இப்போ அப்புறம் என்ன பண்றோம்னா நான் சொன்ன மாதிரி இந்த இதுல பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த விக்கிபீடியா சைட்ல பார்த்ததுல அந்த லூரல் லைன் வந்து வந்திருக்குல்ல, அதையும் நான் வந்து இங்க கொடுக்கணும். ஸோ அதுக்காக நான் இப்போ என்ன பண்றோம்னா ஹச்ஆர் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் என்ன பண்றேன்னா இதுக்கு மேல வந்து வர மாதிரியா இல்ல கீழே வச்சுப்போம், கீழே வந்தாதான் கரெக்டா இருக்கும். ஸோ என்ன பண்றேன், இது கீழே வந்து என்ன வரணும்னா எனக்கு ஒரு ஹச்ஆர் ஒரு லைன் வரணும் ஸ்ட்ரைட்டா. ஸோ அதுக்காக என்ன பண்றேன், ஹச்ஆர் டேக் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹச்ஆர் டேக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட அவுட்புட் வந்து நம்ம பார்ப்போம்.
அதோட அவுட்புட்டை பாருங்க என்ன நடந்திருக்கு. இது ஃபுல்லாவே என்ன இதுல கொடுத்துருக்கோம்னா பி டேக்ல கொடுத்துருக்கோம். தென் வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த பேராகிராஃபை டிவைட் பண்றதுக்காக நம்ம பிரேக் டேக் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து எனக்கு வரணும் ஃபார்ம் பண்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹச்ஆர் டேக் வந்து நம்ம கொடுத்துருக்கேன். ஓகேவா. இப்போ நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்காக என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, இது வந்து காப்பி பண்ணாம நார்மலா வந்து ஏதாச்சும் டைப் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. ஸோ அது மாதிரி இல்லாம இன்பில்டாவே அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேராகிராஃப் வந்து நம்ம கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். பேராகிராஃப்னா என்னன்னா இந்த வேர்டிங்ஸ் நார்மலா வந்து நம்ம சும்மா டெஸ்ட்டுக்காக நம்ம ஏதாச்சும் ஒரு வேர்டை வந்து அது கொடுக்கலான்னு பார்த்துருப்போம். நீங்க போய் ஒரு வெப்சைட்ல போய் காப்பி பண்ணுவீங்க, இல்லை நீங்களா ஓனா டைப் பண்ணியிருந்திருப்பீங்க. அதை வந்து நம்ம ஷார்ட்டா ஆக்கிறதுக்கு அந்த ப்ராசஸை வந்து நான் ஷார்ட்டா ஆக்கிறதுக்காக நான் என்ன பண்ணணும்னா வந்து லோரியம் அப்படின்னு வந்து நான் இது பண்ணிக்கிறேன். லோரியம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவே என்ன பண்ணுன்னா இன்பில்டா வந்து ஒரு பேராகிராஃப்ல வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அதை வந்து இது என்ன பண்ணிக்கணும் எடுத்துக்கும். அதை வந்து நம்மளுக்கு இங்கே ஷோ பண்ணும். அதோட அவுட்புட் காட்டுருங்க. லோரியம் சும்மா நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணீங்கன்னா ஒரு பேராகிராஃப் வந்து அவங்களாம் இன்பில்டா கொடுத்துருந்துருப்பாங்க விஎஸ் கோட்ல. ஸோ அது வந்து நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகுது. ஓகேவா. இப்போ நான் என்ன பண்றேன், லோரியம் பேராகிராஃப் வந்து இவ்வளவுதான் இருக்கு பாத்தீங்க. எனக்கு வந்து என்ன ரொம்ப பெருசா வேணும், ஒரு 100 டேக் மேல எனக்கு வேணும், 100 வேர்டிங் மேல எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு நிமிஷம் நான் அது வந்து எரேஸ் பண்ணிக்கலாம், அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்றேன்னா இப்போ இவ்வளவுதான் வருது, ஒரு 50 வேர்டு கூட இருக்காது, 30 வேர்டு இருக்கும். எனக்கு என்னன்னா லோரியம் வேர்டு வந்து ஒரு 1000 மேல பேராகிராஃப் வேணும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா லோரியம் மறுபடியும் டைப் பண்ணுங்க. லோரியம் டைப் பண்ணிட்டு அப்புறம் ஜஸ்ட் 100 அப்படின்னு டைப் பண்ணிட்டு எத்தனை வேர்டு வருதோ அதை வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஜஸ்ட் என்டர் அழுத்திக்கோங்க. என்டர் அழுத்ததுக்கு அப்புறம் பாருங்க அதோட சைஸை நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா 100 வேர்ட்ஸ் வந்து இதுல வந்து கவர் ஆயிருக்கும். ஓகேவா. இது என்னன்னா நம்மளுக்கு எத்தனை வேர்ட்ஸ் வருதோ எத்தனை பேராகிராஃப் அப்படி வேணுமோ அது மாதிரி நம்ம வந்து கொடுத்தோம்னா இது மாதிரி வந்துடும். ஓகேவா. இதுதான் லோரியமோட நம்ம யூஸ் கேசஸ். தென் அடுத்தது வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம பேசிக்ஸ் டேக் பார்த்துருக்கோம். தென் வந்து ஹெட் டேக் ஹெட்டிங் டேக் பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து பேராகிராஃப் டேக், பிரேக் டேக், ஹச்ஆர் டேக் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஆங்கர் டேக் வந்து பார்க்க போறோம். ஆங்கர் டேக் வந்து நம்ம எங்க பேசிக்கா நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக் வந்து நம்ம எங்க வெப்சைட்ல யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுலயே நான் வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்களேன். இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இந்த விக்கிபீடியா வெப்சைட்ல நீங்க பார்த்துருக்கலாம். இப்போ வந்து இதுல வந்து நீங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா இப்போ நான் ஒரு இது கிளிக் பண்றேன், லிங்க் உள்ள மாதிரியா இருக்கு பாருங்க அந்த வேர்டிங்ல. இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னா ஒரு இன்னொரு சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஜஸ்ட் என்னன்னா இப்போ ஒரு லிங்க் ஒரு வேர்டிங்ல வந்து நம்ம லிங்க் கொடுக்குறோம், அதை வந்து கிளிக் பண்ணா வேற எங்கேயோ போகும். அதுதான் அந்த ப்ராசஸ் தான் வந்து என்ன பண்றோம்னா இங்கே கொடுக்க போறோம். இந்த இதுல ஆங்கர் டேக்ல வந்து நம்ம கொடுக்க போறோம். ஸோ வந்து என்ன பண்ணலாம், ஆங்கர் டேக் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே இப்போ ஃபுல்லாவே டெலிட் பண்ணிப்போம், இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை இப்போதைக்கு. ஸோ ஓகே இது வந்து என்ன நமக்கு தேவையில்லை. ஸோ என்ன பண்ணலாம் டெலிட் பண்ணிப்போம். இப்போ ஆங்கர் டேக் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஜஸ்ட் நீ வந்து வைட் மேன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னா ஹச்ரெஃப் அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே ஹச்ரெஃப்னு கொடுத்துக்கோங்க. இன் பிட்வீன்ல வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 டபுள் கொட்டேஷன் வந்திருக்கும். ஓகேவா. இங்கே தான் நம்ம மேஜரா வந்து என்ன பண்ணணும்னா எந்த லிங்க் நம்ம கொடுக்க போறோமோ அதை இங்கே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம சேனலோட லிங்கை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு போய்க்கலாம். ஓகே கோட் வித் அப்துல் நம்ம டைப் பண்ணுவோம். ஓகே இப்போ நான் என்ன பண்றேன்னா நம்மளோட சேனல் லிங்க் வந்து காப்பி பண்ணிக்குவோம். இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த இன்பிட்வீன்ல வந்து நம்ம வந்து லிங்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அங்க நான் வந்து லிங்க் கொடுத்துட்டேன். லிங்க் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா நீங்க அந்த கர்லி பிரேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அவுட்புட் போய் பார்ப்போம். அவுட்புட்டை பாருங்க, நான் ரெஃப்ரெஷும் பண்ணி பார்க்குறேன், ஒரு இது சேஞ்சஸும் இல்லை, பிளாங்கா ஒயிட்டா இருக்கு. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த ஆங்கர் டேக்ல வந்து ஹச்ரெஃப்ங்கிற அந்த ரெஃபரன்ஸ்ல வந்து நம்ம வந்து இந்த லிங்கை வந்து கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கு ஒரு இது யூசஸும் இல்லை கொடுத்துருக்கோம். பட் வந்து அங்கே ஏதாச்சும் வேர்டு இருந்தால் தான் அதை கிளிக் பண்ணதுனால அதை கிளிக் பண்ணனா வேற இதுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஆனா வந்து எந்த வேர்டிங்கும் நம்ம கொடுக்கல. ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அங்கே வந்து எந்த இதுவுமே ஷோ ஆகாம ஒயிட்டா இருந்திருக்கு. பாருங்க நீங்களே பாருங்க அந்த அவுட்புட் வந்து ஒயிட்டா இருக்கு. ஸோ இதனால தான் நம்மளுக்கு என்னன்னா அதில் வந்து எந்த அவுட்புட்டும் வந்து ஷோ ஆகல. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா சிடபிள்யூஏ அப்படின்ட்டு நம்ம சேனல் நான் கொடுக்குறேன். ஸோ நான் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன அவுட்புட் ஷோ ஆகுது பாருங்க. இப்போ வந்து சிடபிள்யூஏ அப்படின்ட்டு வந்து ப்ளூ கலர் வந்து ஷோ ஆகுது. ஓகேவா. இப்போ வந்து நீங்க பார்க்கலாம், இப்போ ஹெட்டிங் டேக்லாம் நீங்க யூஸ் பண்றப்ப என்ன நார்மலா பிளாக்கா காட்டுச்சு. ஆனா இந்த ஆங்கர் டேக் யூஸ் பண்றது மட்டும் என்ன அது கீழே வந்து ஒரு லைன் காட்டியிருக்கு, மேல ப்ளூ கலரா காட்டியிருக்கு. இப்போ இதுல என்ன பண்ணிருக்குன்னா இந்த வேர்ட் இந்த ஃபாண்ட்ல வந்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம இது லிங்கை வந்து இங்க பேஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த இது வந்து என்ன ஃபாண்ட் வந்து அந்த லிங்கை வந்து கேரி பண்ணிட்டு இருக்கு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணா சிடபிள்யூ அப்படின்றது நான் கிளிக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ நம்ம ரீடைரக்ட் ஆயிரும். ஓகேவா.
இப்போ நம்ம சேனலுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயிரும். இந்த பர்பஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஆங்கர் டேக் வந்து நம்ம மெயினாக வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த லிங்க்குக்காக தான் வந்து அந்த ஆங்கர் டேக் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். தென் அடுத்தது வந்து என்ன இருக்கு பார்ப்போம். தென் அடுத்தது வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் டேக், அடுத்தது இமேஜ் லிங்க் டேக் அப்படின்ட்டு வந்து 2 இது இருக்கு. இப்போ ஆங்கர் டேக் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இமேஜ் டேக், இமேஜ் லிங்க் டேக் அப்படின்னு வந்து 2 இது இருக்கு. ஓகே. இப்போ அந்த இதை வந்து ரியல் டைம்ல வந்து எங்கெங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ரியல் டைம்ல வந்து எங்கெங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இமேஜ். இப்போ நியூ இங்கிலாந்து அப்படிங்கிறத இது ஒரு இமேஜ். தென் வந்து இந்த ஃபுட்டு இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குல்ல இதுவும் ஒரு இமேஜ். இந்த மாதிரி இந்த வெப்சைட்ல வந்து இமேஜஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். அது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த இதை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இமேஜ் டேக் பார்த்துப்போம். அடுத்து வந்து இமேஜ் லிங்க் டேக்கை வந்து நம்ம பார்த்துப்போம். ஓகேவா? ஓகே, டேட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா இமேஜ் டேக் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் வாய்ட் மெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஐஎம்ஜி அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுலேயே வந்து காட்டும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்தது சோர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் டபுள் கொட்டேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஒரு வெப்சைட்டில். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி வந்து நம்ம 2 டைப்பாக வந்து அந்த இமேஜ் வந்து நம்ம கொடுக்கலாம். என்னன்னா ஒரு அதர் வெப்சைட்லேருந்து நம்ம அந்த லிங்க் எடுத்து வந்து இங்கே பேஸ்ட் பண்ணோம்னா அந்த இமேஜ் வந்து இங்கே நம்ம வெப்சைட்ல வந்து லோட் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நான் வந்து எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். எல்லாம் மினிமைஸ் பண்ணிட்டு நம்மளோட ஃபோல்டர் இங்கே இருக்கு. ஓகேவா? இந்த ஃபோல்டரில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் டிசைரில் வந்து என்னன்னா இந்த இமேஜ் தான் வந்து என் வெப்சைட் வந்து ஷோ ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு டிசைர் வச்சிருக்கீங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி எங்கே வச்சிருக்கீங்க, எங்கேயோ வச்சிருக்கீங்க, அதை வந்து உங்கள் வெப்சைட்டில் வரணும்னா வராது. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபோல்டர் உங்களோட HTML ஃபைல் எங்கே இருக்கோ அது அந்த ஃபோல்டர்லேயே வந்து அந்த இமேஜ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சேம் பாத்தில் இருந்தால் தான் அந்த இமேஜ் வந்து என்னன்னா நம்மளுக்கு ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா அது வந்து என்னன்னா ஒரு வெறும் ஐகான் மட்டும் தான் ஷோ ஆகும். அந்த இது வந்து இமேஜ் வந்து நம்ம லோட் ஆகாது. இதுவே வந்து அதர் சைட்லேருந்து அந்த லிங்க் எடுத்துட்டு வந்து நம்ம சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். பட் வந்து சம் இன்டர்னல் கனெக்ஷனில் வந்து அது லோட் ஆக வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதே வந்து பெஸ்ட்டு. இப்போ பெஸ்ட்டுங்குவேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஃபோல்டரில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து அந்த இதை இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டவுன்லோடு இந்த இமேஜ் வந்து நான் வந்து அந்த இதில் காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ இங்கே டவுன்லோட் இந்த வந்து இமேஜை பாருங்க. இந்த இமேஜை வந்து நான் என்ன பண்ண போறேன், என்னோட சைட்ல வந்து நான் ஆட் பண்ண போறேன். ஸோ என்ன பண்றேன், அதே சேம் ஃபோல்டர்ல தான் இருக்கு. அதனால ஜஸ்ட் சஜஷன் கேட்குறேன். சஜஷன் நீங்கள் கேட்கறதுக்கு என்ன ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பாரை வந்து நீங்கள் சேம் டைமில் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து சஜஷன் காட்டும். அதில் வந்து டவுன்லோடுங்கிற இமேஜை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் இது கொடுத்துட்டு அப்புறம் வாய்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா எனக்கு அவுட்புட்டை பார்ப்போம். இப்போ என்னோட அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜ் வந்து எனக்கு ஷோ ஆகுது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த இமேஜ் வந்து இப்படி இருக்கு. ஓகே, இன்னும் இவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா எப்படி ஒரு வெப்சைட்டே கவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னன்னா இதோட சைஸ் வந்து எனக்கு குறைக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணணும்னா அந்த இதுலேயே போயிட்டு வித்து அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்க. இந்த வித்து கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இப்போ இதில் அந்த வித்தில் வந்து 100 கொடுத்துருக்கேன். இந்த வித்து கொடுக்கறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இமேஜோட சைஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிக்ரீஸ் பண்ணிட்டு நம்ம சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வித்தோட இது. இதில் வந்து நீங்கள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் பக்கத்தில் வந்து ஹைட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட ஹைட்டையும் நீங்கள் வந்து இங்கே இது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கேசஸில் இது மாதிரி பண்ணணும். ஓகேவா? இப்போ ஓகே. இப்போ 100 மட்டும் தான் கொடுக்க முடியுமா இல்லை 1000 கொடுக்கலாமா அப்படின்னு கொடுத்தா அந்த இமேஜ் வந்து பெருசாகும். இப்போ 1000 கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க அதோட சைஸ் வந்து பெருசாயிருக்கு. அப்புறம் என்ன பண்றேன், இப்போ இதை வந்து பர்சன்டேஜ் கணக்கில் கொடுக்குறோம். இப்போ பர்சன்டேஜும் நம்ம கொடுக்கலாம். இப்போ பர்சன்டேஜில் கொடுத்தா அதோட அவுட்புட்டை பாருங்க எப்படின்னா இது ஃபுல்லாக கவர் ஆகுது. அந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து 100% இருக்கும். அதே அளவுக்கு வந்து என்ன பண்ணினா அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிடுது. ஓகேவா? இப்போ பர்சன்டேஜ் கொடுக்கறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண அந்த இமேஜ் சைஸும் வந்து என்ன அட்ஜஸ்ட் ஆகும். இதுவே நீங்கள் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுக்காம நீங்கள் நார்மலாக கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த இமேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த சைஸில் கொடுத்தீங்கன்னா அந்த சைஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இமேஜ் வந்து நம்ம அந்த விண்டோ வந்து என்ன டிக்ரீஸ் பண்ணாலும் அதே சைஸில் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ இதை வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபாண்ட்ல வந்து எப்படி ஒரு லிங்க் கொடுக்கறது அப்படிங்கிறத ஆங்கர் டேக்ல பார்த்துருப்போம். ஒரு இமேஜை வந்து எப்படி வந்து நம்ம வெப்சைட்ல ஷோ பண்றது அப்படிங்கிறத இந்த இமேஜ் டேக்ல பார்த்துருப்போம். இப்போ வந்து என்னன்னா இப்போ இந்த லிங்கை வந்து இமேஜ் டேக்ல கொடுக்க போறோம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு மூவி ஸ்டார் அந்த மாதிரி வந்து இது மூவி வந்து டவுன்லோட் பண்ணி போயிருந்திருப்பீங்க. அப்போ வந்து என்னன்னா ஒரு ஆட் வந்து பாப்பப் ஆகும்.
ஜஸ்ட் நீங்க கிளிக் தான் பண்ணியிருப்பீங்க. அது வந்து என்னன்னா வேற ஒரு சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அந்த மாதிரி கேசஸ்லாம் எது யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் லிங்க் டேக் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இமேஜ் லிங்க் டேக் வந்து கொண்டு வரதுக்கு ஜஸ்ட் ஆங்கர் டேக் வந்து கொடுத்துக்கோங்க. ஆங்கர் டேக் கொடுத்ததுக்கப்புறம் hrefன்னு அப்படி கொடுத்தாங்க. href கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு லிங்க் எனக்கு வேணும். இப்போ என்ன லிங்க்? நம்ம சேனல் லிங்க் எடுத்துப்போம். ஓகே, காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதுக்கப்புறம் அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வாய்ட் மெயினை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இன் பிட்வீனில் வந்து இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலாக வந்து ஆங்கர் டேக் கொடுத்தா இங்கே என்ன பண்ணியிருப்போம்? ஃபாண்ட்டை வந்து நம்ம என்ட்ரு வந்துருப்போம். ஃபாண்ட்டை வந்து கொடுத்துருப்போம். இப்போ இங்கே வந்து ஃபாண்ட்டை வந்து கொடுக்காம நம்ம என்ன பண்ணணும்னா, இமேஜை வந்து நம்ம இங்கே கொடுங்க. சோர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் சஜஷனில் வந்து என்னன்னா சஜஷன் கேட்குறேன். அதில் வந்து என்னன்னா இந்த இமேஜ் டேக் வரணும். தென் எனக்கு வந்து வித் எப்படி இருக்கும்னா ஒரு 100 இருந்தால் போதும் அப்படின்ட்டு அது சொல்கிறேன். இது வந்து எவ்வளோ இருக்கணும்? 100 இருக்கணும். அது போதும், வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். தென் வந்து க்ளோஸும் பண்ணிக்கிட்டேன். இப்போ பண்ணதுக்கப்புறம் வந்து அதோட அவுட்புட்டை போய் பார்ப்போம். இப்போ இது இங்கே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த இமேஜ்க்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா அந்த லிங்க் இருக்குது. ஸோ அந்த இமேஜ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா மறுபடியும் நம்மளோட சேனல் பேஜுக்கு வந்துட்டோம். ரீடைரக்ட் ஆகிட்டோம். ஓகேவா? இப்படி தான் என்ன பண்ணுறோம்னா ஒரு இமேஜில் வந்து நம்ம லிங்க் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம ஆங்கர் டேக் பார்த்துருக்கோம். தென் அடுத்து வந்து இமேஜ்ல வந்து லிங்க் கொடுக்குற மாதிரி பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ அடுத்தது டேக் பார்ப்போம். அடுத்த டேக் என்ன பார்க்க போறோம்னா சென்டர் டேக். ஓகேவா? சென்டர் டேக் பார்ப்போம். சென்டர் டேக் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட ப்ரீவியஸ் அவுட்புட்டை பார்ப்போம். ப்ரீவியஸ் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவுன்லோட் பட்டன் வந்து கார்னரில் கிடக்குது. இது நடுவில் இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். ஏன் கார்னரில் இருக்கு? ஸோ அதை வந்து நான் சென்டரைஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, இந்த ஆங்கர் டேக்கும் மேலே எதை சென்டர் பண்ணுவோம் அதுக்கும் மேலே வந்து என்ன பண்ணா சென்டர் அப்படின்னு வந்து டைப் பண்ணணும். சென்டர்னு டைப் பண்ணிட்டு இப்போ இந்த ஆங்கர் டேக்லேருந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறேன்? கட் பண்ணிட்டு இதில் போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட அவுட்புட் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ ஆங்கர் டேக்கில் உள்ள இமேஜை வந்து என்ன பண்ணியிருக்கோம்? சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்க, இந்த இமேஜ் டேக் வந்து சென்ட்ரலைஸ் வந்துச்சு. கிளிக் பண்ணால் அந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ அப்புறம் அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது என்னன்னா கமாண்ட் லைன். இப்போ கமாண்ட் லைன் வந்து நார்மலாக எங்கே யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கோட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ வந்து என்னென்ன ஒரு எப்படின்னா ஒரு பிகினரால உள்ள டெவலப்பர் வந்து என்ன பண்றாருன்னா நம்மளோட இதை வந்து படிச்சு பாக்குறாரு. அப்படி படிச்சு பாக்குறப்ப அவருக்கு வந்து என்னன்னா இது வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், இதை வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கமாண்ட் லைன்ஸ் வந்து ப்ரோக்ராமர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்றோம்னா அந்த கமாண்ட் லைன் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா இது கீழே வரேன். இதில் வந்து என்ன வைட் மெனு ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸ்கிளமேஷன் மார்க் போடணும். தென் வந்து டபுள் கொட்டேஷன் போட்டு இதில் என்ன பண்றேன்னா ஹாய் ஐ எம் அப்துல் அப்துல் அப்படின்னு வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த இது வந்து நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ரன்ல தான் இருக்குது. ஏன்னா லைவ் சர்வர் வந்து ஆனில் தான் இருக்குது. ஸோ வந்து ரன்ல தான் இருக்குது. இப்போ அந்த வெப்சைட் போகிறேன். என்னது அந்த ஐஎம் அப்துல்ங்கிறது வந்து எங்கேயுமே வரவே இல்லை அந்த அவுட்புட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து என்ன ஹியூமன் ரீடபிள் கோடு. இது வந்து நம்மளால மட்டும் தான் படிக்க முடியும் தவிர இதை வந்து யாரும் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து அந்த வெப்பேஜ் வந்து ரன்னே பண்ணாது. ஜஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஹியூமன்ட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஒரு ப்ரோக்ராம்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இது இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கமெண்ட் லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா HTML இமேஜ் டேக் அப்படிங்காங்க. இந்த HTML இமேஜ் டேக்னா அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு வெப்சைட்ல இருந்து ஒரு நிமிஷம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏதாச்சும் ஒரு இமேஜ் இருக்கு. இமேஜ் வந்து நான் வந்து இமோஜின்னு கொடுக்குறேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் இந்த இமேஜ் இருக்குல்ல, இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜை மட்டும் நான் வந்து இது பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சைட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு இமேஜ் பக்கத்தில் இங்கேயே கொடுத்துட்டேன். ஓகே, இப்படி கொடுத்துட்டேன். இப்போ அந்த இமேஜ் வந்துருக்கு பார்க்குறேன். இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம இமேஜை வந்து டேரெக்டாக வந்து கொடுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா இந்த HTML இமேஜ் கோடுன்னு ஒன்று இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு வந்து அந்த இமேஜை நம்ம வந்து வர வைக்கலாம். இப்போ வந்து பாருங்க, இந்த ஸ்மைலி இமேஜுக்கு வந்து என்ன வந்து கோடுன்னு பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஸ்டாரு, அடுத்தது வந்து என்ன 1 2 அடுத்த 8512 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஒன்றுமே இல்லை. இப்போ ஹார்ட் பக்கத்துல நம்ம போடுவோம். என்ன கேட்டிருக்குன்னா அண்டு ஆஸ் என்ன போட்டுருந்துச்சு. ஓகே, என்ன வந்திருக்கு
128512 ஓகேவா? இந்த இது வந்திருக்கு. ஸோ அதோட அவுட்புட் பார்ப்போம். இதோட அவுட்புட் பாருங்க. பாருங்க இங்க ஒரு ஸ்மைலி இருக்குல்ல, அதே ஸ்மைலி தான், சேம் ஸ்மைலி தான் இங்க என்ன வந்திருக்குன்னா அங்கேயும் வந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து ஒரு இமேஜ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பேஸ்ட் பண்ணி வைக்கலாம். இல்லைனா வந்து ஒரு கோட் கொடுத்தோம் அந்த இமேஜை வந்து நம்ம வெப்சைட்ல வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ட்ரை பண்ணி பாருங்க, ஃபன்னா இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா முடிச்சிட்டோம். இப்போ வந்து சென்டரைஸ் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து இது கமெண்ட் லைன் முடிச்சிருக்கோம். அடுத்து வந்து இமோஜி டேக் முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன பண்ண போறோம்னா, ஒரு மினி ப்ராஜெக்ட் வந்து நம்ம செஞ்சு பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூவி ஸ்டார் வெப்சைட் வந்து நம்ம செய்ய போறோம். ஓகேவா? இந்த மூவி ஸ்டார் வெப்சைட்ல வந்து எப்படின்னா, மேல வந்து ஒரு மூவி ஸ்டார் வந்து இருக்கும், தென் வந்து ஒரு லூரல் லைன் இருக்கும், தென் வந்து ஒரு இமேஜ் இருக்கும், அதோட வந்து என்ன மூவி அப்படிங்கிறது இருக்கும், தென் அதோட லிங்க் வந்து இங்க கொடுக்க போறோம். அப்புறம் வந்து என்னன்னா அதுல யார் யார் இருக்கா அப்படிங்கிற கேஸ்ட் எல்லாமே நம்ம கொடுக்க போறோம். ஓகேவா? இந்த இதை வந்து நம்ம இங்க வந்து கொடுக்க போறோம். இதை வந்து இந்த மினி ப்ராஜெக்ட் வந்து நம்ம செஞ்சு பார்ப்போம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதை வந்து நம்ம மேல இருந்து கத்துக்கிட்டதை வச்சு தான் இந்த மினி ப்ராஜெக்ட் வந்து செய்ய போறோம். ஸோ ஜஸ்ட் நீங்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த மினி ப்ராஜெக்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இந்த மூவி ஸ்டார் வெப்சைட் வந்து நீங்க செஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ வந்து இந்த இதை எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம், இந்த ப்ராஜெக்டை. ஸோ விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கோட் பண்ணி இதை வந்து ஃபுல்லாக அரேஸ் பண்ணிப்போம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா, மூவி ஸ்டார் அப்படிங்கிறத வந்து நம்ம ஹெட்டிங் டேக்கில் கொடுக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஹோல் டேக்கையும் நம்ம எடுத்துப்போம், இன்பில்டாக உள்ளதை. ஸோ என்ன பண்ணணும்னா, அந்த HTML5 வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். தென் தேவையில்லாத டேக்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன காட்டுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஒர்க் என்னன்னா, இங்கே மூவ் ஸ்டார் அப்படிங்கிறத ஒரு ஹெட்டிங் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ வந்து அந்த மேலே உள்ள டாபிக் நான் கொடுக்குறேன். H1 டேக் கொடுப்போம். ஓகே, H1 டேக் கொடுத்துறேன். மூவி ஸ்டார்ன்ட்டு டைப் பண்ணிட்டேன். தென் வந்து நம்ம அவுட்புட் பார்க்கறதுக்கு கோ லைவ் வந்து நம்ம கொடுப்போம். ஓகே, நம்மளுக்கான அவுட்புட் வந்துச்சு. மூவி ஸ்டார் அப்படிங்கிற அவுட்புட் வந்துச்சு நம்மளுக்கான அவுட்புட்டு. இப்போ தென் நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ரூரல் லைன் வேணும். ஸோ வந்து இந்த மூவி ஸ்டார் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம அவுட்புட்டில் வந்து கார்னரில் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு வந்து சென்டரில் வரணும். ஸோ சென்டர் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். முதல்ல சென்டர் டேக் யூஸ் பண்ணிட்டேன். தென் இதை வந்து சென்டர் டேகருக்குள்ளே கொடுத்தா தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அவுட்புட் வந்து சென்டரில் கிடைக்கும், மூவி ஸ்டாங்கிறது பேர். ஸோ அதை வந்து நான் கட் பண்ணிட்டு மூவி ஸ்டாங்கிறத சென்டரில் வச்சுக்கிறேன். ஓகே, சென்டர் பண்ணிட்டேன். தென் நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் என்னன்னா, இங்கே வந்து ஒரு லைன் வந்து இருக்கு, அதை வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணணும்னா, HR டேக் கொடுப்போம். ஓகே, HR டேக் கொடுப்போம். இதெல்லாம் வந்து நான் இந்த இதில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு தான் இது நம்ம வந்து ஒர்க்கே பண்ணுறோம் இந்த ப்ராஜெக்டே. பாருங்க, நம்மளுக்கு என்னன்னா இன் பிட்வீனில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பிரேக் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு லூரல் லைன் வந்திருக்கு. நடுவில் வந்து என்னன்னா, மேலே வந்து மூவி ஸ்டார் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஓகே, தென் நம்மளுக்கு என்னன்னா ஒரு போஸ்டர் வேணும். நம்ம தளபதி விஜய் நடிச்சிருந்த ஜனநாயகன் மூவியோட மூவி டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுனால அந்த போஸ்டர் நம்மளுக்கு தேவை. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, அந்த ஃபோல்டர் நம்மளோட ஃபோல்டருக்கு போய்க்கலாம். ஓகே, இதில் வந்து அந்த போஸ்டர் எதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்ணோம்னா, குரோமில் போய் டவுன்லோட் பண்ணிப்போம். ஜனநாயகன் போஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்களுக்கு எந்த மூவி பிடிக்குமோ அதோட நீங்கள் போஸ்டர் கொடுத்தாலும் ஓகே. நான் வந்து என்னன்னா இந்த போஸ்டர் கொடுக்குறேன். ஓகே, இதை ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, சேவ் அஸ் இமேஜ் கொடுத்து நம்ம ஃபோல்டரில் வந்து கொடுத்துப்போம். டெஸ்க்டாப்பில் வந்து கோடிங்கிற ஏரியாவில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், சேவ் கொடுத்துக்கிறேன். கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னா, நம்மளோட இதில் போய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த போஸ்டர் வந்திருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இங்கே இருக்குது B3 அப்படின்ட்டு, B5553 அப்படிங்கிற அந்த போஸ்டர் இங்கே வந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இதில் நம்ம யூஸ் பண்ணிப்போம் நம்ம ஒர்க்கில். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் என்டர் அழுத்திட்டு இப்போ அந்த இமேஜ் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ வந்து இமேஜ் டேக், இமேஜை வந்து நம்ம வெப்சைட்குள்ளே வைக்கணும். ஸோ இமேஜ் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். இன்னும் சோர்ஸ் கொடுத்துட்டு இப்போ என்னன்னா, சஜஷன் கேட்கறதுக்காக என்ன பண்ணுறோம், Ctrl+ ஸ்பேஸ் பார் வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கான அந்த ஃபோல்டர் உள்ள இமேஜஸ் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அது எல்லாமே சஜஷன் காட்டும்.
இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜனநாயகன் போஸ்டர் வந்து நம்ம ஷோ பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து என்னன்னா ரெண்டாவதாக இருக்குது. ஸோ என்டர் அழுத்திக்கிறேன். என்டர் அழுத்தினதுக்கப்புறம் இந்த இமேஜ் டேக் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அவுட் போய் பார்ப்போம். இது தேவையில்லாததெல்லாம் நம்ம இது ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட அவுட்புட் வந்துருச்சு. பட் வந்து போஸ்டரே ஃபுல் வெப்சைட்டையும் வந்து கவர் பண்ணுது, வெப்பேஜை ஃபுல்லாகவே கவர் பண்ணுது. ஸோ அது நமக்கு தேவையில்லை. நம்ம சைஸ் வந்து கொஞ்சம் குறைக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் என்ன பண்ணணும்னா வித்தை வந்து நம்ம லைட்டாக குறைச்சாலே போதும். அது ஓவராலாக அந்த இமேஜோட சைஸ் வந்து அது குறைச்சிரும். ஓகே, வித் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு 100 இருந்தால் போதும். இப்போ அதோட போய் அவுட்புட் பார்ப்போம். ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணலான்னா ஒரு 500 வைப்போம். அவுட்புட் பார்ப்போம். பட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இன் பிட்வீனில் வந்து வைக்கிற மாதிரி சைஸை வந்து இப்போ மாற்றிப்போம். அப்போ 250 வைப்போம். இப்போ அதோட சைஸை போய் பார்ப்போம். ஓகே, கரெக்டான சைஸில் வந்து நம்மளுக்கு இருக்குது. இப்போ தென் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு மூவி ஸ்டான் வந்துருச்சு, ஒரு லைன் வந்துருச்சு, போஸ்டர் வந்துருச்சு, ஜென் வந்து நடுவில் வந்து ஜனநாயகன் அப்படி வந்து நம்மளுக்கு வரணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா இப்போ மேலே வந்து நம்ம சைஸ் தந்திருக்கோம் அச்சீவ்மெண்ட் டேகு. ஸோ அதோட சைஸ் கம்மியாக இருக்கும்னா இது 1க்கும் 6க்கும் பிட்வீனில் வந்து எந்த சைஸ் வந்து கம்மியாக இருக்கும் பார்த்தா H3 வந்து எனக்கு கம்மியாக இருக்கும்னு தோணுது. இல்லைனா நீங்கள் வந்து H4 யூஸ் பண்ணிக்கலாம், H5 யூஸ் பண்ணிக்கலாம், எந்த சைஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த கரெக்டாக அந்த சைஸ் வரதுக்காக நான் என்ன பண்ணுறேன், H3 யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து என்னென்னா ஜனநாயகன் அப்படி எழுதிப்போம். டைப் பண்ணிக்கலாம், ஜனநாயகன். ஓகே, டைப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட அவுட்புட் பார்ப்போம். இப்போ அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னா ஜனநாயகன் அப்படி வந்திருக்கு. இப்போ தென் நம்ம வேற என்ன பண்ணணும்னா ஒரு டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம அந்த இமேஜ் இருக்குல்ல, நான் சொன்னிருந்தேன் இமேஜ் லிங்க் டேக் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து அங்கே பேஸ்ட் பண்ணிப்போம். அதையும் நான் அதில் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி தான் பண்ணணும் இதையும். ஸோ இது ஓகே. தென் வந்து மறுபடியும் என்டர் எழுதிட்டு இப்போ ஆங்கர் டேக் வந்து இந்த இதில் வந்து மேஜர் ரோலே ப்ளே பண்ண போகிறது அந்த ஆங்கர் டேக் தான். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறீங்க, ஆங்கர் டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்பிட்வீனில் என்ன பண்ணணும்னா நம்ம ஜனநாயகனோட லிங்க் கொடுக்கணும். ஸோ வந்து ஜனநாயகன் மூவியே அவுட் ஆகல. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அதோட ட்ரைலரை வந்து நம்ம இது கொடுத்துருவோம். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் க்ரோமுக்கு போயிட்டு ஜனநாயகன் அப்படின்னு டைப் பண்ணோன்னா ஜனநாயகன் ட்ரைலர் வருது. ஸோ அதோட லிங்க் வந்து நமக்கு ஷேர் பண்ணிப்போம். ஷேர் கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். தென் காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிஎஸ் கோடில் போயிட்டு அங்கே உள்ள இதில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வந்து ஒயிட் மேனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்டர் எழுதிட்டு இப்போ தான் வந்து என்ன பண்ணால் மறுபடியும் ஒரு இமேஜ் டேக் வந்து நம்ம கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே டவுன்லோட் பட்டன் வந்து ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து என்ன, அது ஒரு இமேஜ். ஸோ அந்த இமேஜ் வந்து நம்ம கொடுக்கறதுனால இமேஜ் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் சஜஷன் கேட்க தேவை, கண்ட்ரோல் ஷிஃப்ட் அழுத்திட்டோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் அழுத்தினதுக்கப்புறம் இந்த இமேஜில் வந்து எனக்கு எதுன்னு தெரில டவுன்லோட் பட்டனு. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணி பார்ப்போம். இது இல்லை. ஓகே, இந்த பட்டன் தான். ஸோ அதை வந்து நம்ம கொடுத்துருப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இமேஜ் வந்து நீங்கள் ஆல்ரெடி இன்டர்நெட்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து என்னென்னா லோட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை வந்து உங்கள் ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எந்த பாத்தில் வந்து உங்கள் HTML ஃபைல் இருக்கோ அதிலே வந்து உங்கள் ஃபோல்டரில் வந்து அந்த இமேஜை சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் லோட் ஆகி அந்த இமேஜ் வரதுக்கு. இதுவே நீங்கள் ஆன்லைனில் யூஸ் பண்ணலாம், பட் வந்து அது வந்து லோட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்துங்க, எனக்கு வந்து சேம் ஃபோல்டரில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். தென் சஜஷன் கேட்குறேன். அந்த சஜஷன் கேட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பட்டன் வந்து எப்படி இருக்குன்னா டவுன்லோட் பட்டன் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டவுன்லோட் பட்டனை கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா வித்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இல்லைனா வந்து நீங்கள் ஜனநாயகம் போஸ்டர் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் நான் வந்து வித் மென்ஷன் பண்ணாதப்ப அந்த போஸ்டர் வந்து எவ்வளோ பெருசாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த டவுன்லோட் இமேஜும் வந்து பெருசாக இருக்கும். ஸோ வந்து நான் வித்தை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 200 வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். 200 வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நம்மளோட அவுட்புட்டை போய் பார்ப்போம். நம்மளோட அவுட்புட்டை பார்த்தோன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் போஸ்டர் வந்துச்சு. தென் வந்து அந்த மூவியோட பேர் இருக்குது. அடுத்தது வந்து என்னன்னா டவுன்லோட் பட்டன் வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதோட சைஸை வந்து 100 வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது சைஸு. ஸோ சைஸை கொஞ்சம் குறைச்சிப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா சைஸ் வந்து 100 வச்சிருக்கோம். ஸோ டவுன்லோட் லிங்க் வந்து கரெக்டாக வந்து அதே சைஸில் இருக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்னன்னா அந்த நேம் வந்துச்சு, லைன் வந்துச்சு, அந்த போஸ்டர் வந்துச்சு. தென் லாஸ்ட்டாக வந்து என்னன்னா இந்த கேஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அந்த மூவி கேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பி டேக் தான் கொடுக்க போகிறோம். பேராகிராஃப் டேக் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் இங்கே முடிச்சுட்டு ஒரு என்டர் எழுதிட்டு பேராகிராஃப் டேக்கை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரியே நீங்கள் பேராகிராஃப் டேக் போய் அந்த இதை போய் நீங்கள் கேஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கலாம். பட் நான் வந்து என்ன பண்ணேன்னா நான் இங்கே வந்து லோரியம் கேசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன்.
ஸோ வந்து லோரியம் அப்படின்னு வந்து டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து 100 வேணும், 100 வேர்ட்ஸ் எனக்கு தேவை அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் என்டர் எழுதிக்கிறேன். என்டர் எழுதணும்னு நம்மளுக்கு என்னன்னா அந்த பேராகிராஃப் வந்து எனக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ ஜஸ்ட் போய் பார்ப்போம் நம்மளுக்கு எப்படி வந்து அவுட்புட் வந்திருக்கு அப்படின்ட்டு. பாருங்க, இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா நம்மளோட மினி ப்ராஜெக்டை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்க. ஓகே, அவுட்புட் இங்கே இருக்கு. நம்மளோட மினி ப்ராஜெக்ட் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த லிங்க் பட்டனை வந்து டவுன்லோட் லிங்க் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணால் நம்ம வேற சைட்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகிறோமா அப்படின்னு போய் பார்ப்போம். ஜஸ்ட் வந்து என்டர் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் If நம்ம you're still வீடியோ வந்து ஓட ஆரம்பிச்சிடும். typing your coding prompts, காப்பிரைட் வந்துடும். ஸோ வந்து நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்களும் இந்த மினி ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்களா? கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் பண்ணதுக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ QR ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அந்த ஃபார்மை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. தென் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் கண்டினியூவாக லேர்ன் பண்ணுங்கள். தென் செகண்ட் ப்ராஜெக்ட்டையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வெப்சைட் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருந்திருப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அட்வான்ஸாக நம்ம போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கலாம்னா ஐஃப்ரேம் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஐஃப்ரேம்னா என்னன்னா நம்ம ரியல் டைம் எக்ஸாம் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இப்போ என்னன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு சைட் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் வரும். ஸோ சென்ட் ஜோசப், ஓகே, இந்த காலேஜுக்கு வைக்கலாம். ஓகே, இந்த காலேஜில் வந்து இந்த ஐஃப்ரேம் வந்து எங்கே நார்மலாக எங்கே யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோ வந்து ஒரு நம்ம சைட்டில் வந்து ப்ளே பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அதர் மிந்த்ரா அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டு அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சைட்டை வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து கொண்டு வரணும்னா இந்த ஐஃப்ரேம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அதர் சைட்டில் உள்ளதை வந்து நம்ம சைட்டுக்கு வந்து கொண்டு வரதுக்காக. அண்ட் ஜஸ்ட் வந்து இந்த சைட்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஐஃப்ரேம் யூஸ் பண்ணி. இல்லை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஃப்ரேம் வந்து அவங்க காலேஜ் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற கரண்ட் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக ஐஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஐஃப்ரேம் டேக்கை. ஸோ அதை வந்து நம்ம சைட்டில் வந்து நம்மளும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ யூடியூப் வீடியோஸை நம்ம வந்து ஐஃப்ரேம் யூஸ் பண்ணி நம்ம சைட்டில் வந்து நம்ம இந்த பேஜில் வந்து ஷோ பண்ண வைக்கலாம், பட் காப்பிரைட் ஆயிரும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா கூகுள் மேப்லேயே போயிட்டு நம்மளும் லொக்கேஷனை வந்து இது மாதிரி ஷேர் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து கூகுள் ஃபார்மை வந்து ஓப்பன் பண்ணுறேன். கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஏதாச்சும் ஒரு லொக்கேஷன் சொல்லுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையே நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். சென்னை லொக்கேஷனுக்கே நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மேப்பை வந்து ஷேர் பண்ணுவோம். இப்போ சென்னை வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பாருங்கள், ஃபுல்லாக வந்து சென்னை எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்ட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு பார்டர் மாதிரி காட்டுது. இந்த இதை வந்து இந்த என்னோட பேஜில் வந்து இந்த பேஜில் வந்து நான் ஷோ பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இங்கே மெனு பார் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கூகுளே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி அந்த மேப்பை வந்து சஜஷன் பண்ணுறதுக்கு அதர் சைட்டுக்கு வந்து ஐஃப்ரேம் வந்து வச்சு சஜஷன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சிம்பிளாக நம்ம பண்ணலாம். எப்படின்னா இங்கே ஷேர் ஆர் எம்பெடட் மேப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த நார்மலாக ஆங்கர் டேக்ல வைக்கிற மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதர் சைட்டில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி வந்து நம்ம சைட்டில் வந்து ஷோ பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா செகண்ட் ஆப்ஷனாக எம்பெடட் மேப்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் காட்டும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல, மேலே உள்ள காப்பி HTML டேக் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் VS கோடை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. VS கோடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ண அந்த HTML கோடை வந்து நீங்கள் பாடி டேக் இருக்குல்ல அதில் இன்பிட்வீனில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட அவுட்புட்டை வந்து போய் பாருங்கள். அந்த இது வந்து மேப் வந்து நம்ம ஷோ ஆயிருக்கும். நீங்கள் பார்க்கலாம் இதில் என்னடா இதில் வந்து மேப் வந்து ரெக்டாங்கிளாக இருக்குது, இதில் வந்து என்ன இது ஸ்கொயராக இருக்குது அப்படின்ட்டு. ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அதை நீங்கள் லாங்காக வந்து இருக்கும், அது ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வித் ஹைட்டு ஸ்டைலு அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து சைஸை வந்து வேரியன்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணி கற்றுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஐஃப்ரேம் பார்த்துருக்கோம். ஸோ தென் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேபிள். இந்த டேபிள் வந்து பார்ப்போம். இது வந்து என்னன்னா நம்ம வெப்சைட்ல வந்து இந்த டேபிள் எப்படின்னா ஒரு ஷெடியூல் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னா அதிகமாக இந்த டேபிள் ஃபார்மேட் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து எங்கே வந்து டேபிளில் ரியல் டைமில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே, அதை வந்து நான் காட்டுறேன். டேபிள் HTML வெப்சைட். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணா நம்ம HTML இது 3 ஸ்கூல்லேயே வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு காலம் வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி எப்படி இருக்குன்னா ஒரு கம்பெனியோட கான்டாக்ட் கண்ட்ரி அந்த மாதிரிலாம் வந்து ஒரு வெப்சைட்ல வந்து ஷோ பண்ண வைக்கணும்னா இந்த மாதிரி டேபிள் தான் டேக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ நான் ஆல்ரெடி கோட் பண்ணது என்ன பண்ணுறோன்னா வழக்கம் போல் வந்து டெலிட் பண்ணிப்போம். ஓகே, டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம டேபிள் டேக் வந்து தேவைப்படும். ஸோ வந்து டேபிள் டேக் வந்து கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்டர் எழுதிக்கோங்க. என்டர் அழுத்தினதுக்கப்புறம் நம்ம தென் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து அந்த டேபிள் வச்சு சொல்லி கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் டேபிள்னு கொடுத்தோன்னு அப்புறம் அது என்ன பண்ணணும்னா ப்ரௌசர் வந்து ஸோ இது வந்து டேபிள் ப்ரொஜெக்ட் பண்ண போகுது அப்படின்ட்டு
அந்த டேபிள் டேக்கை வச்சு அதை வந்து கண்டுபிடிச்சிடும். இப்போ தென் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்து ஹெட்டிங்ஸ் கொடுக்கணும். டேபிள் இருந்துச்சுன்னா அதுக்கு முதல்ல மேலே வந்து ஹெட்டிங் இருக்கும். கம்பெனி இருக்கு, இதை பொறுத்தவரைக்கும் ஹெட்டிங் என்னன்னா கம்பெனி, கான்டாக்ட், கண்ட்ரி, இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வர வைப்போம். இந்த மாதிரியே நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன போடுறோம், டேபிள் ஹெட் போடுறோம். டேபிள் ஹெட் ஹெட் இருக்குன்னா இப்போ நார்மலாக வந்து டிஹெச் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேபிள் ஹெட் காட்டும். இப்போ அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்ன நியமிக்கலாம், அதில் உள்ள மாதிரி கண்ட்ரி அப்படின்னு வந்து வைக்கிறேன். ஓகேவா? கண்ட்ரி கூட வேணாம், கம்பெனின்னு வைப்போம், அப்போ கரெக்டாக இருக்கும். கம்பெனி அப்படின்னு நான் நேம் கொடுத்துட்டேன். தென் என்ன பண்ணுறேன், 3 ரோ வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ 3 ஹெட் வச்சுக்கிறேன். ஓகேவா? 3 ஹெட்டில் வந்து கம்பெனின்னு இருக்கு. அடுத்தது வந்து என்ன, எம்ப்ளாய். ஓகேவா? எம்ப்ளாயி கொடுத்துட்டேன். தென் வந்து என்ன பண்ணுறேன்னா எம்ப்ளாயி கொடுத்துட்டு தென் என்ன பண்ணுறோன்னா இது ரோல் அப்படின்னு போட்டுக்குவோம். ஓகே, ரோல். இப்போ நம்மளோட போய் அவுட்புட் பார்ப்போம். என்னடா டேபிள்னு சொன்னேன், நார்மலாக வந்து H3யோ H4ஓ டேக்ல உள்ள மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பார்டர் வந்து நம்ம கொடுக்கவே இல்லை. இந்த பாருங்க, இதில் வந்து என்ன ஒயிட் கலர்ல வந்து பிளாக் கலர்ல வந்து அந்த லைன்ஸ் இருக்குல்ல, ரூலர் லைன்ஸ், அது வந்து நான் கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கலன்னா அந்த டேபிள் ஹெட் இருக்குல்ல, அங்கே போய் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டைல் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பார்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து அது மைனூட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்னன்னா விசிபிளாக இல்லை. ஸோ வந்து என்னன்னா சைஸ் வந்து பார்டரோட சைஸ் வந்து என்ன கொடுக்குறேன்னா 1 கொடுக்குறேன். இப்போ 1 கொடுத்ததும் அதோட போய் அவுட்புட்டை போய் பார்ப்போம். அவர் 1 கொடுத்ததும் பாருங்களேன், ஒரு ஒயிட் பார்டர் லைன் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த அட்டென்ஷன் அது மாதிரி வந்து கம்பெனி நேம்லாம் நம்ம கொடுக்குறோம். தென் வந்து கான்டாக்ட் வந்து என்ன கொடுக்குறது, கண்ட்ரி அது மாதிரிலாம் நம்ம கொடுப்போம். இதில் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம அவுட்புட்டில் வந்து இப்போ கம்பெனி, அடுத்த எம்ப்ளாயி, இப்போ எம்ப்ளாயி நேம் கொடுத்துப்போங்க, எம்ப்னு இருக்கு. ஸோ எம்ப்ளாயி நேம் நாங்கள் மாற்றிக்கிறேன். ஸோ அவங்களோட ரோல் அப்படின்னு வந்து பார்த்துப்போம். ஓகேவா? இது வந்து நம்ம இங்கே எடிட் பண்ணுவோம். எம்ப்ளாயி ரோல்கே தப்பு, ஸ்பெல் தப்பாக இருக்கு. ஸோ எம்ப்ளாயி நேம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். தென் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போதைக்கு நான் வந்து ஹெட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ரோலை வந்து நான் டேட்டாஸ் வந்து என்டர் பண்ண போகணும். ஸோ டிஆர்னு கொடுப்போம். டிஆருக்கு என்ன மீனிங்னா டேபிள் ப்ரோ அப்படிங்குவாங்க. தென் வந்து டேபிள் ப்ரோ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நீங்க பார்க்கலாம் எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கீழே பாருங்க, இங்க மேல உள்ள லைன்ஸ் எல்லாம் ஈவனா இருக்கு. இப்போ கீழே மட்டும் என்னன்னா ஒரு பார்டர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா, நான் டிஆர் டேக் கொடுத்ததுனால அங்க என்ன இருக்குன்னா கொஞ்சம் பார்டர் வித்து வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்னா, அந்த டேபிள வந்து நான் டேட்டா வந்து இங்க இன்க்ளூட் பண்ண போறேன். ஸோ டிடின்னு கொடுத்துக்கிறேன். டிடின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா, டேட்டா வந்து நான் என்டர் பண்ண போறேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ரோ, இப்போ நான் கொடுக்குற டேட்டா எப்படி என்டர் ஆகும்னா இப்படி என்டர் ஆகும். இப்போ கொடுக்க டேட்டா வந்து இப்படி என்டர் ஆகிட்டே வரும். ஓகேவா? இப்படி என்டர் ஆகாது, இப்படிதான் என்டர் ஆகிட்டு வரும். ஓகேவா? இப்போ அதை நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ டிஆர்ல வந்து டேபிள் டேட்டா வந்து என்ன கொடுக்குறேன்னா, கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சிடபிள்யூஏ அப்படின்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன். சிடபிள்யூஏன்னு கொடுத்துட்டேன். தென் வந்து எம்ப்ளாயோட பேர் என்ன கொடுக்கலாம், பேர் வந்து என்னன்னா அருமன் அப்படின்னு வந்து கொடுப்போம். அருமன். ஓகேவா? அருமன் நான் வந்து கொடுத்துட்டேன். தென் வந்து அவர் என்ன ரோல் பார்க்குறாருன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு கொடுப்போம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணா நம்ம வந்து டிடி தான் கொடுக்கணும். டிடினா டேபிள் டேட்டா. இவர் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஓகே, இப்போ நம்மளோட அவுட் போய் பார்ப்போம். பாருங்க எப்படி இது டேட்டா என்ட்ரி ஆயிருக்கு. இப்படிதான் லெஃப்ட் டு ரைட் தான் வந்து என்னன்னா டேட்டா வந்து என்ட்ரி ஆகும். டாப் டு பாட்டம் வந்து டேட்டா வந்து என்ட்ரி ஆகாது இந்த டேபிள் டேகை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இப்போ தென் வந்து இன்னொரு ரோ வந்து நான் ஆட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, இதுலேயே நம்ம கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் டேபிள் டேட்டா அப்படின்னு கொடுக்குறேன். எப்படி வந்து அவுட்புட் வருது, இதில் கொடுக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு எப்படி காட்டுறேன், இப்போ டாக் அப்படின்னு வந்து என்ட்ரு பண்ணுறேன். டாக்னு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ரோ வந்து ஆட் ஆகுது. அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னொரு ரோ வந்து டேபிள் ரோ வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறேன், டேபிள் ரோ அப்படின்னு போட்டு என்டர் எழுதிக்கிறேன். இப்போ டேபிள் டேட்டா வந்து நான் என்டர் பண்ணுறேன். இப்போ நான் டேபிள் டேட்டா என்டர் பண்ணா என்ன என்டர் பண்ணணும்னா, மறுபடியும் கம்பெனி இருக்கு. கம்பெனி நேம் வந்து என்ன, ஜோஹோன்னு போட்டுப்போம். மை ட்ரீம் கம்பெனி. ஸோ வந்து ஜோஹோ அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்து வந்து என்ன, டிடி. இதில் வந்து என்னன்னா மோகன் அப்படின்னு வந்து நான் நேம் போட்டுக்கிறேன். இப்போ மோகன் நேம் போட்டேன். இப்போ அவுட்புட் எப்படி வந்திருக்கும், சரி ஓகே, நான் ஃபுல்லாக என்டர் பண்ணிட்டு அவுட்புட் எப்படி இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுங்க. அப்புறம் அவுட்புட் வந்து பார்ப்போம். ஓகே, டிடி அப்படி வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். தென் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா, ரோல் கேட்டிருப்போம். ரோல் என்ன கொடுக்கலாம், யூஐ யூஎக்ஸ் அப்படின்னு போட்டுப்போம். ஓகே, யூஐ யூஎக்ஸ் அப்படி வந்து நான் வந்து என்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் அவுட்புட் வந்து கெஸ் பண்ணுங்க எப்படி வரும். இப்படி வருமா இல்லை லெஃப்ட் டு ரைட் வருமா. இப்போ நான் என்ன சொல்றேன்னா லெஃப்ட் டு ரைட் தான் வரும் அப்படின்னு சொன்னேன். பார்த்தீங்களா, இந்த டேபிள் டேகை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் டு ரைட் தான் வரும். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து டேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ வந்து நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இந்த ஒர்க்கை. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகேவா?
இந்த ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து நம்ம வெப்சைட்ல இஸ் ஓகே. இதை நான் முதல்ல டெலிட் பண்ணிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்லாம் மெயினா எங்க யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் வந்து இந்த கிளாத்திங் பிராண்ட்லாம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்த இங்கே இருக்குல்ல பாருங்க. இப்போ எப்படின்னா ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் இதுலயே காட்டுறேன் பாருங்க. ஆர்டர் இப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்னா எப்படின்னா, ஆர்டர்னா 1 2 3 அப்படின்னு வரும். அன்ஆர்டர்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா டாட் வச்சு வரும். ஓகேவா, இதுதான் என்னன்னா ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இதுலேயே நம்ம பார்த்துருவோம் பாருங்க. ஆர்டர் லிஸ்ட்னா என்ன, அன்ஆர்டர் லிஸ்ட்னா அப்படின்னு சொன்னா சொன்ன மாதிரி வந்து என்னன்னா டாட்டடா வந்திருக்கு. இதுவே வந்து ஆர்டர் லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து இவ்வளோ தான். சரி ஓகே, இது இப்போ என்னன்னா இப்போ நான் என்னென்ன வந்து மென்ஷன் பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து நம்ம எப்படி நம்ம சைட்ல வந்து இந்த சைட்ல வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா, இப்போதைக்கு பிளாங்கா இருக்கு. இப்போ ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் பார்ப்போம். இப்போ எல்லாமே நம்ம எங்க ஒர்க் பண்ண போறோம்னா பாடி டேக் தான். ஸோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆர்டர் லிஸ்ட் வந்து பார்ப்போம். ஆர்டர் லிஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து லிஸ்ட் அப்படின்ட்டு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் வந்து மெயினாக வந்து நம்ம லிஸ்ட்னு கொடுத்தா தான் வந்து அந்த அவுட்புட் ஷோ ஆகும். மேலே வந்து நம்ம படித்த மாதிரி எப்படின்னா டேபிள் டேட்டா அது மாதிரி கொடுத்தோம்ல, அது மாதிரி என்னன்னா அந்த லிஸ்ட் நம்பர் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஓகேவா, இப்போ ரெண்டுத்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா CWA அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா கேரியோ அப்படின்னு வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, கேரியோ அப்படின்னு வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ அதோட அவுட்புட் போய் பார்ப்போம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது என்ன சொன்னேன்னா இது ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு. அன்ஆர்டர் லிஸ்ட்னு சொன்னோம்னா டாட்டட் லைன்ல வந்து நம்ம மென்ஷன் ஆகும். ஓகேவா, இதுவே வந்து ஆர்டர் லிஸ்ட் அப்படின்ட்டுனா ஆர்டர் லிஸ்ட்னா ஒண்ணுமே இல்லை. இங்க வந்து என்னன்னா ஓ வரும். ஓ வந்துச்சுன்னா இப்போ நீ நினைக்கலாம் என்னடா அது மேலே தான் சேஞ்ச் பண்ண கீழே சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா, இது ஜஸ்ட் வந்து என்னன்னா ஒரு இது பிஎஸ் கோட எக்ஸ்டென்ஷனு. இது எனபிள் பண்ணணும்னா நான் கீழே வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. இது வந்து எனபிள் பண்ணுங்க இந்த ஆப்ஷன். ஓகேவா, இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஆர்டர் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம். ஸோ ஓகே, நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு இதையும் ஒரே இதில் வைப்போம், அப்போதான் உங்களுக்கு ரொம்ப புரியும். ஓகே, ரெண்டு இதையும் போட்டு என்ட்ரு யூஐ அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ மறுபடியும் அந்த CWA அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். தென் வந்து நம்ம செகண்ட் சேனலான கேரியோவும் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். கேரியோ ஓகே. இப்போ ரெண்டோட அவுட்புட்டை பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம என்ன ரெண்டுத்தையும் வந்து ஒரே விண்டோவில் கொண்டு வந்துருவோம், அப்போதான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் ஆர்டர் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஆர்டர் லிஸ்ட் என்ன சொன்னேன் 1 2 3 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா டாட்டர் லைன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுல வந்து நீங்க ஜஸ்ட் ரொம்ப அப்படிலாம் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஜஸ்ட் இது தெரியுங்க வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுங்க. OLன்னு போட்டா இப்படி வரும், ULன்னு போட்டா இந்த டாட்டா வரும். ஓகேவா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகுதுன்னா டைட்டில். நீங்க ஆல்ரெடி நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருந்துருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறோம். அப்பதான் ஸோ இதே போயாடா டெலிட் பண்ணோம் அப்படிங்கிற தோணும் உங்களுக்கு. என்ன பண்ணியிருந்தேன்னா இப்போ HTML நீங்க டைப் பண்றப்ப HTML5 நான் ஃபர்ஸ்ட் சொன்னல அந்த இன்பில்ட் டைப் பண்றப்ப இங்க மூணாவதுல என்ன ஒன்று பார்த்துருப்பீங்க டைட்டில் அப்படின்ட்டு. இது எதுக்குன்னே தெரியாம நான் சொல்லியிருந்திருப்பேன் டெலிட் பண்ணுங்க இப்போ தேவைப்படாது அப்படின்ட்டு இருப்பேன். அதை நீங்களும் டெலிட் பண்ணியிருப்பீங்க. அதோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு சைட் போய் காட்டுறேன் ரியல் டைம்ல, அப்போதான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ இங்க இருக்கு பாருங்க HTML லிஸ்ட் அப்படின்ட்டு. இது என்னன்னா இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்க டைட்டில் அப்படின்னா இந்த நம்ம ஏதாச்சும் ஒரு செகண்ட் இப்போ அப்பதான் புரியும். CWA சைட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். மேலே உள்ளதெல்லாம் இப்போதைக்கு தேவைப்படாது. அது இப்போ வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம தேவைப்படும், வரக்கூடிய செக்ஷன்ஸ்ல இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ ஓகே, இப்போ நான் வந்து பாடி டேக்ல வந்து ஏதாச்சும் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, முடிஞ்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா டைட்டில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ அந்த டைட்டில் வந்து என்ன ரோல் வந்து பிளே பண்ணுதுன்னா இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டை வச்சிருக்கோம் பாருங்க. இப்போ வெப்சைட் ஆல்ரெடி வந்து ஒரு செகண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே இருக்கு பாருங்க. இங்க உள்ளது இங்க இருக்கு, மேல இருந்துச்சு. இப்போ வந்து நான் டைட்டில் வந்து CWA சைட் அப்படின்னு கொடுக்கவும் அதோட நேம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் அதோட ஒர்க்கு. என்னன்னா நம்ம வெப்சைட்டோட மேல வந்து அந்த வெப்சைட் வந்து இந்த ஒர்க் இதுதான் இந்த வெப்சைட் தான் அப்படின்ட்டு காட்டுறதுக்காக டைட்டில் ஒரு வெப்சைட்டுக்கு வந்து டைட்டில் கொடுக்கறது தான் அந்த டைட்டிலோட ஒர்க்கு, அந்த டைட்டில் டேகோட ஒர்க்கு. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன், அதை டெலிட் பண்ணுங்க இப்போதைக்கு தேவைப்படாது. அது வந்து இப்போ தேவைப்படுது. நம்ம அந்த டைட்டில் கொடுக்கலன்னா இந்த மாதிரி இந்த இது இருக்குல்ல, இந்த ஃபைல் நேம் ஆல்ரெடி உள்ளது இருக்குல்ல, அந்த ஹோஸ்டிங் நேமும் அந்த ஃபைல் நேமும் வந்து நமக்கு மேலே ஷோ ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, இப்போ நான் அதை எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ வந்து டெலிட் பண்ண தேவையில்ல. இந்த இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹியூமன் ரீடபிள் கோடை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த மாதிரி கேசஸ்லாம் நீங்கள் ஒரு இதாக திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவாக இது திங்க் பண்ணுங்க. அப்பப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹியூமன் ரீடபிள் கோடு நம்ம படிச்சதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா, இப்போ இது பாருங்க இப்போ எப்படி இருக்குன்ட்டு. இப்போ மேலே வந்து என்ன இருக்கு
இந்த ஹோஸ்டிங் நேம் எந்த இதில் ஹோஸ்ட் ஆகிட்டு இருக்கு, தென் வந்து என்ன ஃபைல் அப்படின்ட்டு அது ஷோ ஆகுது. இதுவே வந்து இப்போ நான் அந்த டைட்டில் கொடுத்தேன்னா அது எப்படி அவுட்புட் வருதுன்னு பாருங்க. ஓகே, இப்போ டைட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ டைட்டில் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் இப்போ அதோட நேம் பாருங்க CWA அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேவா, இதோட ஒர்க்கு தான் டைட்டிலோட இது. ஓகே, இப்போதைக்கு இது முடிச்சிட்டோம். தென் வந்து ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஐ ஃப்ரேம் பார்த்துருப்போம், டேபிள் பார்த்துருப்போம், ஆர்டர் லிஸ்ட் அனலர் லிஸ்ட் பார்த்துருப்போம். இப்போ அடுத்ததாக வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த வீடியோ முடிய போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது லாஸ்ட்டாக என்னமோ பண்ணியிருந்திருக்கேன். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம்னா ஒரு CWA இன்டர்ன்ஷிப் வெப்சைட் வந்து பார்க்க போகிறோம். இப்போ சம்மர் டைம் வேறு, ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ இன்டர்ன்ஷிப் இருப்பாங்க, ஸோ அதை அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ கோட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம மேலே உள்ளது ஃபுல்லாக நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்த ஃபுல்லாத்தையும் வச்சு தான் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த வெப்சைட்டே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் கிரியேட் பண்ணிப்பேன் நம்புகிறேன். இப்போ இதை எப்படி பண்ணணும் வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் VS கோட் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணதெல்லாம் டெலிட் பண்ணிக்குவோம். ஸோ டைட்டில் அப்படியே இருக்கட்டும். டைட்டிலில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து ஒரு CWA இன்டர்ன்ஷிப் அப்படின்ட்டு நம்ம கொடுத்துப்போம் அந்த இது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா CWA இன்டர்ன்ஷிப் அப்படின்னு வந்து மேலே டைட்டிலில் கொடுத்துக்கிறேன். இன்டர்ன்ஷிப் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ அவுட்புட் எப்படி வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சைட்டோட CWA இன்டர்ன்ஷிப் அப்படின்னு மேலே வந்து வந்திருக்கும் டைட்டிலில். ஓகேவா, இப்போ தென் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து CWA அப்படிங்கிறத வந்து H1 டேக்ல கொடுத்து சென்டரில் வச்சுட்டு அடுத்து வந்து ரூலர் லைன் வைக்கிறோம், சென்டரலைஸ் பண்ணுவோம். இதுதான் ஒர்க்கு. ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் முடிச்சுப்போம், அப்புறம் வர இதை பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், பாடி டேக்ல வந்து நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்னா சென்டர்னு ஃபஸ்ட்டு இப்போ டைப் பண்ணிப்போம். இந்த சென்டர் தான் மெயின் ரோலே ப்ளே பண்ணது நம்ம வெப்சைட்டில். ஸோ சென்டர் கொடுத்துப்போம், தென் என்ட்ரை எழுத்திட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நார்மலாக H1 டேக்ல நம்ம யூஸ் பண்ணிப்போம். H1 டேக்ல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா CWA இன்டர்ன்ஷிப் அப்படின்னு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்டர்ன்ஷிப் அப்படின்னு டைப் பண்ணிப்போம். இன்டர்ன்ஷிப் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா பக்கத்தில் வந்து ஒரு தொப்பி ஐக்கான் இருக்கும், இது வந்து என்ன காலேஜ் தொப்பி ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி மேலே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நம்ம கோடாகவும் கொடுக்கலாம், இல்லைனா வந்து காப்பி பண்ணியே நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கற்றுக்கிட்டதே அந்த காப்பி பண்ணியே கொடுப்போம். ஸோ காலேஜ் கேப் HTML கோட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணாமல் இந்த மாதிரி கோட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து இங்கே இருக்கு HTML கோட். ஓகே, இங்கே இருக்கு. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட அவுட்புட் போய் பார்ப்போம். இதெல்லாம் ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட அவுட்புட் எப்படி வந்துருக்குன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே, நைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தென் வந்து அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லைன் வந்து மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அந்த லைனை வந்து இங்கே கொடுப்போம். ஓகே, HR டேக் கொடுத்துட்டேன். தென் வந்து அதோட லைன் பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே, நைஸ். தென் வந்து ஒரு இமேஜ் வந்து வந்திருக்கு. எப்படின்னா ஒரு இன்டர்ன்ஷிப்பை பற்றி ஒரு கோல் ஸ்கில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஓவராலாக ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம இமேஜ் கொடுக்குறோம் அப்படின்றாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா ஒரு இமேஜ் டேக் வந்து ஞாபகம் வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணால் இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து சோர்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த இமேஜை வந்து நம்ம ஆட் பண்ணணும். நான் ஆல்ரெடி அந்த ஃபோல்டரை வந்து அந்த இமேஜ் வந்து என் ஃபோல்டரில் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லை, இது வேணாம், இது வேணாம், இது வேணாம், வேணாம், வேணாம். ஓகே, இந்த இமேஜ் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக இருக்குது மை MV அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த இமேஜ் தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் சஜஷன் கேட்க Ctrl+Shift அழுத்திட்டு லாஸ்ட்டில் இருக்க MV, ஸோ அதை கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட போய் அவுட்புட் பார்ப்போம். இப்போ வந்து என்ன இருக்குன்னா நார்மலாக வந்து இவ்வளோ தான் வந்திருக்கு. இதோட சைஸை வந்து நம்ம பிக் பண்ணணும். ஸோ வித் கொடுத்து இதோட சைஸ் வந்து என்னெல்லாம் கொடுக்கலாம் 1000 கொடுத்து பார்ப்போம் எவ்வளோ வருது அப்படின்ட்டு. 1000 கொடுத்தா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ஓகே, 100% கொடுத்துக்குவோம். அப்போ தான் கரெக்டாக அந்த சைட்டையும் வந்து ஃபில் பண்ணோம். ஸோ ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ 100% கொடுத்தவும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நைஸ். தென் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே வந்து ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்து இந்த மாதிரி வந்து நம்மளோட சைட்டை பற்றி சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வாங்கன்னு டைப் பண்ணாமல் ஜஸ்ட் என்ன பண்ணுறோன்னா லோரியம் யூஸ் பண்ணி முடிச்சிருவோம். லோரியம்
லோரியம் யூஸ் பண்ணிட்டு இது என்னன்னா ஒரு 10 or 2 லைன்ஸ் தான் இருக்கும். ஸோ அது போதும். ஸோ அதை நான் வந்து என்ன லோரியம் 100 200 வந்து சைஸ் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நார்மலாக வந்து லோரியம் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஒரு லைன் இருக்கு. ஸோ ஓகே நார்மலாக இருக்கு. ஓகே குட். அப்புறம் என்ன பண்ண போறோம்னா இன்டர்ன்ஷிப் டொமைன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். ஸோ அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் H1 டேக் தான் யூஸ் பண்ண போறோம். மேலே இது வந்து என்டர் எழுதிட்டு H1 டேக் யூஸ் பண்ணிட்டு இன்டர்ன்ஷிப் டொமைன்ஸ் அப்படின்னு போடுவோம். இன்டர்ன்ஷிப் டொமைன் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அவுட்புட் பார்த்தேன்னா அப்படி இருக்குன்னா நார்மலாக அதே மாதிரி தான் இருக்கு. ஓகே இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருவாங்கன்னா நம்ம என்னென்ன டொமைன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் சொல்லியிருக்காங்க, கிளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி, கிராஃபிக் டிசைன். ஸோ அதை போய் நம்ம டைப் பண்ணிப்போம். ஸோ இது வந்து எந்த டேக்ல வருது சைஸ் வேரியன்ட்டு, இது வந்து என்ன டேக்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு H3 H6 வரும். ஸோ H3 கொடுத்துப்போம், அது கரெக்டாக இருக்கும், பிட்வீனில் இருக்கும். ஸோ H3 டேக் கொடுத்து என்ன பண்ணுறோன்னா வெப் டெவலப்மெண்ட் கொடுத்தேன். தென் வந்து என்ன பண்ணுறேன் அந்த லைனை கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன சைபர் செக்யூரிட்டி ஓகேவா. தென் வந்து கொடுத்துட்டு சாரி இது வராது இது வரும். ஓகே அடுத்து வந்து என்னன்னா சைபர் செக்யூரிட்டி கொடுத்தாச்சு. அடுத்து கிராஃபிக் டிசைன் ஓகேவா. இப்போதைக்கு நம்ம 3 இது போதும், அதுக்கு தேவையில்லை ஓகேவா. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இது H1 டேக் கொடுத்துருக்கோம், இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம், HR டேக் கொடுத்துருக்கோம், அடுத்து வந்து பேராகிராஃப் டேக், H1 டேக், H3 டேக் கொடுத்து இந்த மாதிரி வந்து சைட்டை வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஓகே இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ என்ன பண்ண போறோம்னா இது ஸ்க்ரோல் பண்ணால் இந்த மாதிரி வரணும். நம்ம என்ன பண்ணுறோம் அது பெருசாக இருக்கிறதுனால ஸ்க்ரீன்ஷாட் பண்ணாமல் டபுளாக போட்டேன் ஓகேவா. இப்போ இதோட ஒர்க் சாரி ஓகே இப்போ இந்த இது பார்ப்போம். இதில் வந்து என்ன பண்ண போறோம்னா அப்ளை அப்படின்ற ஒரு பட்டன் வந்து இமேஜ் லிங்க் டேக் வச்சு கொடுக்க போகிறோம். தென் வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு ஐஃப்ரேம் டேக் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து H3 டேக், அடுத்து வந்து பேராகிராஃப் டேக்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே அப்போ வந்து ஒரு இமேஜ் லிங்க் டேக் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணால் ஆங்கர் டேக் நம்ம யூஸ் பண்ணணும், href யூஸ் பண்ணிட்டோம். தென் வந்து அதில் வந்து நம்ம இமேஜ் இது அந்த லிங்க்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணோம். பட் வந்து இப்போ நம்ம கொடுக்க முடியாது. நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கான்செப்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னா, இப்போ நம்ம யூசர் வந்து நம்ம சைட்டுக்கு வராது, சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் படிச்சு பார்க்குறாரு என்னென்ன டொமைன் இருக்கு அப்படின்னு பார்க்குறாரு. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க சரி எனக்கு ஒரு டொமைன் பிடிச்சிருக்கு இதில் அப்படின்ட்டு வெப் டெவலப்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி அது மாதிரி என்ன பண்ணுறாரு அப்ளை பண்ணுறதுக்காக இந்த அப்ளை பட்டன் அழுத்துறாரு. நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறதுக்காக இருந்தது. அடுத்தது நம்ம அபவுட் பேஜ்லாம் பார்ப்பறதுக்காக இருந்தது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு நம்ம சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ண போறாரு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரா வேற பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆவார், இந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆவார். இந்த பேஜில் அவர் என்னென்ன வந்து ஃபேஸ் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அவரோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணாங்கன்னா அவர் வந்து நம்ம இன்டர்ன்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணிட்டாருன்னு அர்த்தம். ஸோ இந்த சைட்டை தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கோம்னா இதுலேருந்து ஒரு பேஜ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இதை ஸ்க்ரோல் பண்ணுறப்ப கீழே வரும், இந்த இதை நம்ம வந்து இப்போ ஃபில்ஃபில் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆங்கர் டேக் கொடுத்து லிங்க் கொடுக்கணும். பட் இப்போதைக்கு நம்ம லிங்க் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இந்த பேஜை நம்ம கிரியேட் பண்ணால் தான் இந்த பேஜோட லிங்கை வந்து நம்ம இதில் வந்து இந்த அப்ளை பட்டனில் கொடுக்க முடியும். ஸோ அதனால என்ன பண்ணோம்னா இப்போதைக்கு பிளாங்காக விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த ஆங்கர் டேக் பிட்வீனில் வந்து நம்ம ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இமேஜ் சோர்ஸ் ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜ் வந்து என்னன்னா ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போனே அப்ளைங்கிற பட்டன். ஓகே இங்கே இருக்கு இமேஜ் PNG அப்படிங்கிற அப்ளை பட்டன் இருக்கு ஓகேவா. இப்போ அந்த இமேஜ் சஜஷன் கேட்கறதுக்காக கண்ட்ரோல் அழுத்திட்டு அந்த இமேஜ் PNG அதை வந்து கொடுத்துப்போம். தென் வந்து கொடுத்துட்டு பார்ப்போம் எவ்வளோ சைஸ்க்கு அது நார்மலாக இருக்கு அப்படின்ட்டு. கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஓகே இதுவே நைஸ் நல்லா தான் இருக்குது. இல்லைனா சைஸும் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், பட் வேணாம் கரெக்டாக தான் இருக்குது இப்போ. ஸோ ஓகே என்டர் எழுதிப்போம். என்டர் எழுதுனதுக்கப்புறம் இப்போதைக்கு நம்ம அப்ளை வரையும் முடிச்சிருக்கோம். தென் வந்து இந்த இதை வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிற கரண்ட் லொகேஷன் வந்து நம்ம யூசருக்கு வந்து ஷோ பண்ணணும். அப்போ தான் ஒரு இன்டர்ன் வரதுக்காக அவர் வந்து அது எங்கே இன்டர்ன் நடக்குது அப்படின்னு அவர் தெரிஞ்சதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக அந்த இமேஜ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம், அந்த மேப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்போம் எங்கே வந்து மேப் எடுக்கிறது அப்படின்ட்டு. ஸோ கூகுள் மேப் போய்க்கலாம். கூகுள் மேப் போயிட்டு ஜஸ்ட் எந்த ஊர் அப்படின்ட்டு இப்போ வந்து சென்னைன்னு கொடுக்காம சேலம் கொடுப்போம். சேலம் ஓகே சேலம் கொடுக்குறோம். இப்போ ஜஸ்ட்டு அந்த எம்படன்லேருந்து நம்ம வந்து லிங்கை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே காப்பி பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அந்த இதில் வந்து காப்பி பண்ணிட்டேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அவுட்புட் பார்ப்போம். இதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. பட்டு இது ஓகே 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 இது வந்து அப்ளை எங்கே போயிடுச்சு, இது எங்கேன்ட்டான் ஏன் அப்படி.
அதை போய் நம்ம மாற்றுவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரே லைன்ல வந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ இவன் இங்கே இருக்கான், இவன் இங்கே இருக்கான். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், பிரேக் பண்ண போகிறோம். பிரேக் பண்ணி அடுத்த லைன் போ அப்படின்ட்டு நம்ம ஒரு கமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவன் இங்கிட்ட வந்துட்டான் பாருங்க. ஓகேவா? இப்போ இதோட சைஸ் வந்து ரொம்ப பிக்காக இருக்குது. இப்போ நம்ம சைஸை வந்து குறைக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா இந்த வித் ஸ்டைலுக்கு இப்போ போய்ப்போம். இப்போ வந்து என்னன்னா 200 கொடுத்துக்கலாம். எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். அப்போ ஸ்கொயர் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அதோட அவுட்புட் போய் பார்ப்போம். ஓகே, லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்மளோட அவுட்புட் வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஸோ அது நல்லா இல்லை. ஓகே, ஒரு ஹைட் வந்து எப்படி இருக்கும், ஹைட் வேணாம், வித்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். வித் வந்து என்னென்னா ஒரு 300 இருக்கட்டும். 300. ஓகே, நைஸ். இப்போ அதோட லுக்கு நல்லா இருக்கு. இப்போ தென் வந்து என்னன்னா கீழே வந்து ஒரு H3 டேக் மாதிரி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஹோம் பட்டனு, ப்ராடக்ட்டு, அடுத்தது அபவுட்டஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம என்னன்னா H3 டேக்லாம் நார்மலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு மேலே போய் H3 டேக் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போனால் ஜஸ்ட்டு ஹோம், அப்புறம் சாரி ஷிஃப்ட் ப்ளஸ் சாரி ஓகே, அடுத்து வந்து என்ன ப்ராடக்ட், அடுத்து அபவுட்டஸ், தென் வந்து இந்த H3 டேக் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்போம். அது மேலே இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட அவுட்புட் பார்ப்போம். கரெக்டாக வந்துருச்சு, நீட்டாக இருக்குது. இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டாக அந்த வெப்சைட்டை முடிக்க வேண்டியது. இந்த ஃபஸ்ட்டு பேஜை வந்து நம்ம முடிக்க போகிறோம். இது ரெண்டுமே என்னன்னா ஒரே சைட்டு, ஸ்க்ரோல் பண்ணுறதுக்குள்ள அதே மாதிரி தான் இருக்கும். தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து எப்படி கொடுத்துருக்கோம்னா ஒரு பி டேக் வந்து நம்ம அபவுட்டஸில் வந்து கொடுத்துருக்கோம். அந்த பேராகிராஃப் டேக் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஜஸ்ட் நம்மளும் வளவலன்னு எழுதாமல் ஜஸ்ட்டு லோரியம் யூஸ் பண்ணி 100 முடிச்சிடும். லோரியம் இப்போ தான் 100 யூஸ் பண்ணிப்போம். 100 யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சைட்டு வந்து இப்போ ரெடி பாருங்க. இப்போ வந்து நான் ஒரு யூசர் இந்த சைட்டை வந்து கிரியேட் பண்ணி பார்க்குறேன். வா எப்படி இருக்குது, நல்லா இருக்கு அப்படின்ட்டு பார்க்குறேன். ஓகே, இந்த மாதிரி நல்லா இன்டர்ன்ஷிப் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, நைஸ். அடுத்து வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, அபவுட்டஸில் போய் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்குது. இந்த கம்பெனி எப்படி இருக்குது அப்படிலாம் பார்த்துக்குறோம். ஓகே, பட் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்கல, ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஏன்னா இப்போ நான் எந்த லிங்க்கும் வந்து பேஸ்ட் பண்ணல. இப்போ அனதர் சைட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு சைட் கிரியேட் பண்ணோம். இதோட இந்த வீடியோ முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்டர்ன்ஷிப் ரிஜிஸ்டர் போர்ட்டலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு அனதர் HTML ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நியூ டெக்ஸ்ட் ஃபைல் அப்படி கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் ஃபைல்னு கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ சேவ் ஆஸ் அப்படின்னு கொடுங்க. சேவ் ஆஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வரும். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த பாத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். நான் டெஸ்க்டாப்பில் வந்து கோடிங் ஏரியாவில் வச்சுருக்கேன். அங்கே கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், நேமை வந்து மாற்றுறேன். என்ன கொடுத்துறேன், போர்ட்டல் அப்படின்னு மாற்றிப்போம். போர்ட்டல் அப்படின்னு மாற்றிட்டு .html கொடுக்குறத நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகேவா? அப்படி கொடுத்துட்டு இங்கே வந்து ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. பட் ஆல் ஃபைல்ஸ் இல்லை போல். இங்கே ஜஸ்ட் நீங்கள் HTML இருக்கும், அந்த HTML கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து ஃபார்ம்னு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இன்னொரு ஃபைலை வந்து நான் கிரியேட் பண்ண விரும்பல. ஸோ வந்து ஆல் இருக்குது, அங்கேயே நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, கேன்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த சைட் அப்படியே இருக்கட்டும், இப்போ நம்ம கிரியேட் பண்ணது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து அந்த ஃபைலை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். அது என்ன கால்னா, அது என்ன சைட்னா ஃபார்ம் HTML அப்படின்னு இருக்கிறது. அதை வந்து நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ஃபுல்லாத்தையும் நம்ம டெலிட் பண்ண போகிறோம். இது நான் வந்து அந்த ஆல்ரெடி கோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எல்லாமே நம்ம டெலிட் பண்ணிப்போம். ஓகே, சென்டர் ஃபார்ம் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ டெலிட் பண்ணதும் நம்மளுக்கு பிளாங்காக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து HTML5 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையில்லாதது என்னன்னா இந்த 2 லைன்ஸ். ஸோ அதை நம்ம எடுத்துப்போம். டைட்டில் அப்படியே இருக்கட்டும். டைட்டில் தான் நம்ம கற்றுக்கிட்டோம்ல. ஸோ அதில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா இது ஒரு இன்டர்ன்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துப்போம். போர்ட்டல்லாம் தேவையில்லை, சரி ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டோம். தென் இதோட அவுட்புட் பார்க்கணுன்னா நம்ம ஜஸ்ட்டு இதை வந்து கோ லைவ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து இன்னொரு சைட் வந்து நம்மளுக்காக ஓப்பன் ஆகும். ஓகே, இது வந்து இன்டர்ன்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு அது புரிஞ்சுக்கிச்சு ப்ரௌசர். இப்போ தென் நம்மளுக்கு என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதை நான் வந்து கொண்டு வரணும். உங்களுக்கு பட்டன் சொல்லி கொடுக்கலையா? ஓகே, சாரி, உங்களுக்கு பட்டனை வந்து நான் மென்ஷன் பண்ணல. ஸோ ஓகே, நான் இதுலேயே வந்து உங்களுக்கு பட்டன் வந்து சொல்லி கொடுத்துட்றேன். இந்த இதுலேயே நான் வந்து பட்டன் சொல்லி கொடுத்துட மாட்டேன், மறந்துட்டேன்.
ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து இப்போ பட்டன்ஸ் இப்போ பட்டன்ஸ் தேவையில்ல. இப்போதைக்கு நம்ம இதை முடிச்சுட்டு அந்த பட்டன்ஸ் கான்செப்ட் இங்கே வரும். அப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அந்த பட்டன் கான்செப்ட்ல இன்புட் இது டைப்ஸ் அப்படிங்குவாங்க. அது வந்து நான் சொல்றேன். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்டர்ன்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறத இது வந்து நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். தென் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அச்சூன் டேக் கொடுத்துக்கலாம். அச்சூன் டேக் கொடுத்துட்டு இது ஒரு இன்டர்ன்ஷிப் ரிஜிஸ்டர் போர்ட்டல் அப்படின்னு கொடுத்துருவோம். இன்டர்ன்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல். ஓகேவா? சாரி, இது வந்து என்னன்னா HTML ஆல்ரெடி வந்து போர்ட்டல்னு ஒரு டேக் இருக்கு போல. ஸோ அந்த டேக் வந்துச்சு. வெயிட் பண்ணிட்டேன். என்ன உலகத்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவோம், H1 டேக் கொடுத்துருவோம். H1 டேக் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா இன்டர்ன்ஷிப் போர்ட்டல் அப்படி போகும். இன்டர்ன்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படின்னு கொடுத்தேன். ஓகேவா? இப்போ நார்மலாக வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் பார்ப்போம். அவுட்புட் வந்து இப்படி வந்திருக்கு. ஓகே, குட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ஃபார்முக்கு வந்து ஒரு இமேஜ் வரும். ஸோ அந்த வந்து பேப்பர் இமோஜி கொடுத்துட்டு சாரி வரலையே, வேற எங்கேயாச்சும் இருக்குமா? பேப்பர் இமேஜி. ஸோ இதுக்குள்ளே போயிடுவோம். காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் போய் நான் வந்து என்ன பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கோடா எடுக்கலாம். பட் நான் வந்து என்ன ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்ட்டு. தென் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு லைன் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்துருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து நமக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா ஹெச்ஆர் டேக் கொடுத்துக்கலாம். ஹெச்ஆர் டேக் கொடுத்து நான் என்ன பண்ணேன், ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன வந்துருக்குன்னா இந்த ஃபார்ம் வந்துருக்கு. இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அதை வந்து இந்த வீடியோலேயே போய் சொல்லி கொடுத்துறேன். இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் டேக்னு அப்படி ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஃபார்மும் டேபிளும் வந்து கம்பைன் ஆக போகுது. ஒரு செகண்ட். இப்போ வந்து இது சென்டராகவே இல்லை. ஸோ அதையே மறந்துட்டோம். ஸோ சென்டர் டேக் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். சென்டர் யூஸ் பண்ணிட்டு இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அது வந்து சென்டரைஸ் இருக்கும். ஓகே, நைஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபார்ம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். ஃபார்மும் டேபிளும் வச்சு தான் என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபார்மையும் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா டேபிள் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டேபிள் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா பார்டர் சைஸ் வந்து கொடுக்க தேவையில்லை. இப்போ ஜஸ்ட் நீங்க டேபிள் ஹெட்டே நீங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்க நார்மலா என்ன பண்ண போறோம்னா ரோஸ் தான் வந்து நம்ம மென்ஷன் பண்ண போறோம். எப்படின்னா இந்த இது வந்து எல்லாமே என்னன்னா ரோல வந்து வரும். இது எல்லாமே ரோல வரும். ஸோ ஹெட் நீங்க கொடுக்க தேவையில்ல, இல்லை இது பார்டரும் நீங்க கொடுக்க தேவையில்லை. ஸோ ஓகேவா? நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணா ரோ தான் யூஸ் பண்ணும். அதனால நீங்க என்னன்னா டிஆர்னு அப்படி மென்ஷன் பண்ணிக்கோங்க. டிஆர் மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணா டிடி அப்படின்னு வந்து நம்ம ஒன்று மென்ஷன் பண்ணோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிளுக்குள்ள ரோ இருக்கு. டேபிளுக்குள்ள ரோ இருக்கு. அந்த ரோக்குள்ள டேட்டா இருக்கு. அந்த டேட்டா தான் இப்போ பார்க்க போறோம். இந்த டேட்டா வந்து என்ன டேட்டானா இன்புட் அப்படின்னு வரும். ஓகேவா? இன்புட் அப்படின்னு வரும். இன்புட்னா என்னன்னா இப்ப இந்த இதுல வந்து இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நேம் யூசரோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து நம்ம என்ன பண்ணோம் இன்புட்டா வந்து கெட் பண்ண போறோம். அந்த ப்ரௌசர் என்ன பண்ண போகுதுன்னா அந்த இன்புட்டை வந்து கெட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இன்புட். என்ன டைப்ல வந்து அது கெட் பண்ண போகுதுன்னா இப்போ இவ்வளோ ஆப்ஷன் இருக்கு. சஜஷன் காட்டும் என்ன மாதிரி நீங்க இன்புட் வந்து கெட் பண்ண போறீங்க அப்படின்ட்டு. இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டெக்ஸ்ட். அவர் என்ன பண்ணுவாரு, இதுல போய் அவர் நேம் தான் டைப் பண்ணுவாரு. ஜஸ்ட் அது வந்து டெக்ஸ்டா தான் இருக்கும். ஸோ அதனால டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ தென் வந்து என்ன பண்றோம், க்ளோஸ் கொடுத்துரும். இப்போ க்ளோஸ் கொடுத்தோன்னா நம்மளோட அவுட்புட் போய் பார்ப்போம். இப்போ வந்து என்ன பண்ணிருக்கு, இப்படி வந்திருக்கு. ஓகேவா? இது பக்கத்துல ஒண்ணுமே டைப் ஆகல, நார்மலா வந்து இப்படி வந்திருக்கு. ஓகேவா? ஏன் அப்படி வந்திருக்குன்னா நம்ம பக்கத்துல வந்து அதோட நேம்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும். இப்போ இங்கே போய் நேம் அப்படின்னு டைப் பண்ணணும். இப்போ இங்க நேம் டைப் பண்ணதுனால இங்க நேம் அப்படின்னு வந்திருக்கும். வந்திருக்கு. ஓகே, நைஸ். ஆனா என்னன்னா மேல வந்து போல்டா இருக்கு, கீழே வந்து என்னன்னா கொஞ்சம் லைட்டா இருக்கிறதுனால, தின்னா இருக்காம ரொம்ப மெலிசா இருக்கிறதுனால எனக்கு நல்ல லுக்கா இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா போல்ட் டேக் யூஸ் பண்ணலாம். போல்ட் டேக் யூஸ் பண்ணிட்டு இதை வந்து நீங்க கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு என்ன பண்றீங்க, இங்க நடுவில் வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. இப்போ என்ன ஆகும்னா அது வந்து என்னன்னா அவுட்புட் வந்து போல்டா நம்மளுக்கு ஷோ ஆகும். பாருங்க, இப்போ நேம் வந்து என்ன போல்ட் ஆயிடுச்சு. தென் வந்து நம்மளுக்கு இன்புட் டைப் அந்த ஃபார்ம் வந்துருச்சு. ஓகேவா? இப்ப
அப்புறமா வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுல இதுக்கும் அதுக்கும் பாருங்க டிஃபரன்ஸு. இது வந்து கொஞ்சம் கேப்ல இருக்கு. ஆனா வந்து என்னன்னா, இது வந்து கொஞ்சம் கிட்டக்கே வருது. ஸோ அதனால என்ன பண்றோம், பிரேக் டேக் வந்து மறுபடியும் யூஸ் பண்ணுவோம். பிஆர் டேக் அதை யூஸ் பண்றோம். பிரேக் டேக் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்பேஸ் அதுக்கு கிடைக்கும். பாருங்க இதுக்கு வந்து உங்களை கிட்ட இருந்துச்சு. இது வந்து பிரேக் டேக் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் நான் வந்து போயிடுச்சு. ஓகேவா, நல்லா இருக்கு. இப்ப தென் என்ன பண்றோம், மறுபடியும் இன்னொரு ரோ வந்து கிரியேட் பண்றோம். ஏன் ரோ கிரியேட் பண்றோம்னு புரியுதுல? ஏன்னா இப்போ என்ன பண்ணியிருந்திருக்கோம், நேம் ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற ஒரு ரோ கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ என்னன்னா எத்தனை ரோ வரும், 1 2 3 4 5 6 7 ரோ நான் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ என்ன பண்றோம், மறுபடியும் வந்து ரோ கிரியேட் பண்றோம். அதுல வந்து என்னன்னா டிடி அப்படின்னு கொடுத்துட்டு இதுல வந்து என்ன பண்ண போறோம், சாரி, இதுல வந்து என்ன பண்ண போறோம், போல்டு அப்படின்னு கொடுத்துப்போம். போல்டுன்னு கொடுத்து இதுல வந்து என்ன நேம் மட்டும் இருக்கு. இங்க வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நேம் இப்போ என்னன்னா லாஸ்ட் நேம் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அப்போதான் வந்து யூசர் வந்து லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம்லாம் என்டர் பண்ணுவாங்க. தென் வந்து இன்புட் டைப்பு அப்படின்னு கொடுத்துட்டு இன்புட் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணுவோம். தென் வந்து டைப் எடுத்து கொடுத்துட்டு அதுல வந்து என்னன்னா மறுபடியும் வந்து அதுலயே வந்து என்ன பண்ணுவார், லாஸ்ட் நேம்ல இருந்தாலும் அதுல வந்து என்ன பண்ணுவார்னா டெக்ஸ்ட்டை தான் வந்து ஆட் பண்ணுவார். ஸோ டெக்ஸ்ட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ டெக்ஸ்ட்டே நம்ம கொடுத்துப்போம். தென் அடுத்த கேசஸ் வருவோம். அடுத்த ரோ வந்து நான் மென்ஷன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அடுத்த ரோ வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா ஜஸ்ட் என்டர் எழுதிக்கிறேன். அதுல வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அதுலயே வந்து என்ன மொபைல் நம்பர் வந்து வாங்க போறோம், கெட் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ அதனால என்ன மறுபடியும் டேபிள் ரோ கிரியேட் பண்ணிட்டு டேபிள் டேட்டால வந்து நம்ம என்ன பண்ண போறோம், மறுபடியும் ஒரு போல்டு. ஏன் போல்டு கிரியேட் பண்ணோம்னா அது போல்டா இருக்கணும். ஸோ அதனால இப்போ என்ன பண்ண போறோம்னா மொபைல் நம்பர் முடிச்சிட்டேன். தென் அப்புறம் வந்து இன்புட் டைப்னு ஒன்று இருக்கு. இன்புட் டைப்ல வந்து என்ன இருக்குன்னா மொபைல் நம்பர் வந்து கெட் பண்ண போறேன். ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு நம்பரா தான் இருக்குமே தவிர வேற எதாவும் இருக்காது. ஸோ நம்பர் கிரியேட் பண்ணிட்டேன். தென் அடுத்தது வந்து இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மொபைல் நம்பர் கெட் பண்ணிருக்கோம். அடுத்த இமெயில் கெட் பண்ண போறோம். ஸோ இமெயில் பேரும் இமெயில் இதுக்கு மறுபடியும் டிஆர்னு கொடுக்கணும். தென் மறுபடியும் வந்து டிடி அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் போல்டு மறுபடியும். ஓகே, ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிட்டே இருக்க முடியல. ஸோ அதனால காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் எடிட் பண்ணாலே வேலை முடிஞ்சிடும்ல. இப்போ என்னன்னா இமெயில் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இன்புட் டைப் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஒர்க்க முடியுங்க சிம்பிளாக. இப்போ நான் என்ன டைப் பண்ணுறதுனால எனக்கு லேட் ஆகுது. ஸோ இதை முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இமெயில் கெட் பண்ணுற அளவுக்கு வந்திருப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். பாருங்க, இப்போ நேம் கெட் பண்ணிக்கலாம், லாஸ்ட் நேம் இது வரையும் இவ்வளோ பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் இது காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒர்க்கு சிம்பிளாகிருங்க. காப்பி பண்ணிட்டேன். தென் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டொமைன் வந்து நான் செட் பண்ண போகிறோம். இந்த டொமைன் செட் பண்ணுறதுக்கு வந்து எப்படி நம்ம பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து செலக்ட்னு ஒன்று கான்செப்ட் வரும். ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ண வச்சுங்களேன், இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு சஜஷன் காட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா டொமைன் அப்படின்னு வந்து இங்கே டைப் பண்ணுவோம். இப்போ இது டைப் பண்ணணும் அவசியம் இல்லை, ஃபுல்லாகவே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டிடியில் செலக்ட் இப்போ என்னென்ன டொமைன் இருக்குன்னா வெப் டெவலப்மெண்ட் ஓகே, அதே சஜஷன் காட்டுது. இப்போ அதோட அவுட்புட் பார்ப்போம். இப்போ வெப் டெவலப்மெண்ட் செலக்ட் வெப் டெவலப்மெண்ட். பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் வந்து அதையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 3 வாட்டி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அதை சாரி ஓகே, இதை அப்படியே விட்டுருங்க. தென் அடுத்தது பார்ப்போம், அப்புறமா அதை முதல்ல பார்ப்போம். இப்போ வந்து செக் பாக்ஸ்னு வரும் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் வந்து இந்த டிஆரை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், டூ யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு ஒரு செக் பாக்ஸ் வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா மறுபடியும் வந்து ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன, இது வந்து என்ன, டூ யூ ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு வந்து என்னன்னா எப்படி இருக்குன்னா இன்புட் டைப் வந்து எப்படி இருக்குன்னா வந்து செக் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். செக் பாக்ஸ்னு கொடுத்தா அங்கே எப்படி இருக்குன்னா டாட் வைக்கிற மாதிரி. ஓகேவா,
இதுதான் செக் பாக்ஸ் அப்படிங்குவாங்க. ஓகே, லாஸ்ட்டாக வந்து என்ன ஒரு சப்மிட் பட்டன் இருக்குது. சப்மிட் பட்டன்லாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் வந்து இந்த டிடியை கொடுத்துக்கோங்க. டிடி கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த போல்டு எல்லாமே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்னன்னா இங்கே பட்டன் கான்செப்ட் ஒன்று வரும். இந்த பட்டன் எப்படின்னா, இந்த இப்போ ஒரு பட்டன் ஏதாச்சும் சப்மிட் பட்டன் நம்ம கிரியேட் பண்ணோம்னா, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். சப்மிட் அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். இப்போ டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்மளோட அவுட்புட் வந்து பார்ப்போம். இப்போ இந்த சப்மிட் பட்டன் பண்ணால் இந்த இது காட்டாது. ஜஸ்ட் இங்கே இப்படி வந்து ஒரு ஏரோ மார்க் தான் காட்டும். இது இந்த மாதிரி தான் காட்டும். பட் இதை இந்த சப்மிட் பட்டனுக்கு அப்புறம் நிறைய ஒர்க் இருக்குது ஜாவாலேருந்து. அந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணால் வேறு இதுக்கு பேக் எண்ட் வந்து ஒர்க் ஆகும். பட் இப்போதைக்கு நம்ம எந்த கனெக்ஷனும் பண்ணாதனால நார்மலாக அப்படி வந்து காட்டுது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த லாஸ்ட்டாக இந்த சொல்லியிருந்த செலக்ட் இந்த மட்டும் முடிக்கல. ஸோ அதை மட்டும் இப்போதைக்கு பார்ப்போம். டிஆர்லேருந்து எடுத்துட்டு செலக்ட்னு கொடுத்து வெப் டெவலப்மெண்ட். ஓகே, மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, சஜஷன் டிடி கொடுக்கணும். ஸோ டிடிக்குள்ளே தான் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டிடி அப்படின்ட்டு கொடுத்து இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த செலக்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஆப்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஆப்ஷன் டைப் பண்ணிட்டு இப்போ என்னென்ன ஆப்ஷன் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கொடுக்கலாம். நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் இப்போ அங்கே வந்துருக்கும் பாருங்க. ஓகே, ஏன் வரல? சாரி, இது நான் தப்பு பண்ணிட்டேன். செலக்ட் இப்போ வரும் பாருங்க. செலக்ட் கொடுத்துட்டு இப்போ இதை காப்பி பண்ணிட்டு இது செலக்டுக்குள்ளே நீங்கள் கொடுங்க, கன்ஃபார்ம் வரும். இப்போ வரும். இப்போ பாருங்க இந்த இது காட்டும் பாருங்க. ஓகேவா, இப்போ அது ஒர்க் ஆகுது. ஓகே, சாரி தப்பாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இப்போ வந்து என்னன்னா மறுபடியும் அதை இது பண்ணுறேன், காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், இது காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். தென் என்ன இது வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். வெப் டெவலப்மெண்ட் முடிஞ்சு அடுத்து சைபர் செக்யூரிட்டி. தென் வந்து சைபர் செக்யூரிட்டி முடிச்சாச்சு. அப்புறம் வந்து என்ன கிராஃபிக் டிசைன். ஓகே, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா செலக்டில் வந்து இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா மறுபடியும் சொல்கிறேன் எப்படின்ட்டு. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபுல் இதையே முடிச்சிட்டோம். இப்போ இது வந்து நம்ம கீழே இருக்கணும்னா இது வேணால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம அச்சீவ் டேக்ல இது மாதிரி முடிச்சிட்டோம், அதெல்லாம் முடிஞ்சு. இப்போ டேபிளில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை செலக்ட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. செலக்ட்னா எப்படின்னா இப்போ ஏதாச்சும் நம்ம ஒரு சஜஷன் வந்து காட்டும்ல, இதில் ஏதாச்சும் நீங்கள் சைபர் செக்யூரிட்டி படிக்கிற விரும்புறீங்கன்னா இல்லை கிராஃபிக் டிசைனிங் இல்லை சைபர் இது வெப் டெவலப்மெண்ட்டா அப்படின்னு கேட்கறதுக்கு சஜஷன் காட்டுறதுக்கு தான் இந்த செலக்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த செலக்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா செலக்ட்னு கொடுத்து செலக்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் இன் பிட்வீனில் வந்து ஆப்ஷன் வந்து என்னென்ன ஆப்ஷன் வந்து ஷோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் எத்தனை ஆப்ஷன் வேணால் ஆட் பண்ணிட்டே போயிட்டு வரலாம். ஸோ அதை வந்து என்ன பண்ணீங்கன்னா டிடிக்குள்ள டிஆருக்கு மேலே அதை வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, லாஸ்ட்டாக வந்து ஒரு செக் பாக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். செக் பாக்ஸ் என்னன்னா இந்த லாஸ்ட்டாக ஏதாச்சும் ஒரு சைட் போயிருந்தீங்கன்னா அது வந்து டிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ஃபைனலாக வந்து ஒரு பட்டன். இந்த பட்டனோட இப்போ வந்து எந்த ஒர்க்கும் கிடையாது. இப்போ இதை நம்ம பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் மறுபடியும் லோட் ஆகிட்டு அதே தான் வரும். இப்போ லோட் ஆகிற அப்போ என்ன நடக்கும்னா இப்போ சப்மிட் கொடுத்துட்டோம்னா இது வந்து பேக் எண்டில் வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். பட் எந்த கனெக்ஷனும் இல்லாததுனால இப்போ ஜஸ்ட் சப்மிட் பட்டன் இருக்குது. ஓகேவா, இப்போ லாஸ்ட்டாக என்ன பார்க்கணும்னா இந்த கோடு அப்படின்ட்டு இங்கே கீழே டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ அதுக்கும் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு அந்த டிடி இருக்குல்ல டிஆர் அது கூட தேவையில்ல நினைக்கிறேன். ஜஸ்ட் பிடேக் கொடுத்துக்கோம். பிடேக்ல வந்து லோரியம் 100. ஓகேவா, இப்போதைக்கு நம்ம சைட்டோட ஒர்க்கை முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்போதைக்கு நம்ம சைட் ஒர்க்கை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணணும். இந்த சைட்டையும் இந்த இதையும் நம்ம இன்டர்ன்ஷிப் ஃபார்ம் வந்து அவங்க அப்ளை பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபார்முக்கு வந்து ரீடைரக்ட் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு இங்கே போயிட்டு இந்த ஆங்கர் டேக்கை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், எம்டியாக விட்டுருப்போம். அங்கே போய் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோல்டரில் போயிட்டு நான் வந்து ஃபார்ம்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன்.
கூகுளுங்கிற HTML ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ கோங்கிறது தான் மெயின். ஃபார்முங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்முங்கிற ஒரு பேஜ் வந்து வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஆங்கர் டேக்ல போயிட்டு ஃபார்முங்கிற பேஜோட லிங்க் வந்து நான் இங்க கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்ததுக்கு ஃபார்முங்கிற நேம் இல்லை, இது டவுன்லோட் இமேஜோட லிங்க். இப்போ ஃபார்முங்கிற நேமோட இதை வந்து பேஜோட ஃபைலை வந்து இங்கே கொடுத்துட்றேன். இங்கே கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இது எல்லாத்தையும் நான் வந்து இது பண்ணிக்கிறேன், மினிமைஸ் பண்ணிக்கிட்டு. இப்போ என்ன பண்ணுறேன், CWS வெப்சைட்டுக்கு வந்துட்டேன். வெப்சைட் வந்ததுக்கப்புறம் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ வந்து எல்லாமே சேவ் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், நான் படித்து பார்த்துட்டேன். தென் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணவும் நம்மளுக்கு வந்து அந்த இன்டர்ன்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து ரீடைரக்ட் ஆயிடுச்சு. இப்போ யூசர் என்ன பண்ணலாம்னா அவரோட டேட்டாஸ்லாம் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் டேட்டா ஆட் பண்ணி வைக்கிறேன். இப்போ ரூமன் ஏ நம்பர் வந்து என்னன்னா ஏதாச்சும் ஒன்று ரேண்டமாக டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் இமெயில் வந்து என்னன்னா albert@gmail.com அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். தென் வந்து இவன் என்ன படிக்க விருப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அப்படி போட்டு இவனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டேன். அவன் வந்து என்ன பண்ணுறான், நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டான். ஓகேவா, இப்போ வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்க மாட்டான். இது வந்து ஜஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட் தான். பட் பேக் எண்ட் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்து தான் அந்த இது டேட்டா வந்து போய் இது டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். இது ஜஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு GitHubல போய் லைவா வந்து நம்ம வெப்சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் நீங்க க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா GitHub வந்து ஓப்பன் பண்ணிப்போம். GitHub அக்கௌண்ட் GitHubக்கு போயிட்டோம். இப்போ வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணிருக்கேன்னு தெரியல. ஸோ ஓகே, லாகின் பண்ணல, வேற சைட்டுக்கு போய்ப்போம். வேற அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஸோ அதில் போய்ப்போம். அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு அக்கௌண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா GitHub அப்படின்னு போய்க்கிறேன். இப்போ GitHubக்கு ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து ஓகே லாகின் போய்க்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ அங்கே போய்க்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டு நம்மளோட சைட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா லைவ் பண்ண போறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், நியூ கொடுத்துக்கலாம். நியூ கொடுத்ததுக்கப்புறம் GitHub நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட் இதுக்கான எப்படி GitHubல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்படி ஒரு GitHubல வந்து போஸ்ட் பண்ணுறது போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இப்போ ஜஸ்ட் நம்ம ரெபாசிட்டரி நேம் கொடுக்கலாம். ரெபாசிட்டரி நேம் என்னன்னா என்ன பண்ணலாம்னா இது சிம்பிள் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு போட்டுக்கலாம். இன்டர்ன்ஷிப் வெப்சைட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா, இதில் டிஸ்கிரிப்ஷன் கேட்குது. இட் இஸ் சும்மா நார்மலாக டைப் பண்ணிப்போம். இட் இஸ் ஒன் ஆஃப் தி நார்மல் HTML fully HTML internship வெப்சைட். ஓகேவா, இந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். தென் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இது வந்து பப்ளிக்காகவே இருக்கட்டும். அப்போ தான் வந்து பப்ளிக் வந்து நம்மளோட சைட்டை நம்மளோட ஒர்க்கை வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஆட் ரீட்மி வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணால் இந்த மாதிரி ரெபாசிட்டரி வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ரெபாசிட்டரி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபைல்ஸ் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ என்ன பண்ண போறேன், அப்லோட் ஃபைல் கொடுத்துக்கலாம். அப்லோட் ஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா சூஸ் ஃபைல் அப்படி கொடுத்துக்கிறேன். சூஸ் ஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இதோட எங்கே இருக்கு, இப்போ நான் கிரியேட் பண்ண அந்த ஃபோல்டரை வந்து என்ன பண்ணிக்கிறேன், ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒவ்வொன்றா நம்ம அப்லோட் பண்ண தவிர இது ஜஸ்ட் இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபோல்டரை எப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா போதும், அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து இதாயிரும். ஓகே, இப்போ என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே லோட் ஆகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்குன்னா ஒவ்வொன்றா நம்ம லோட் ஆகுது. 4 பேஜ் லோட் ஆயிடுச்சு. 6, 7, 8. ஓகே, நம்மளுக்கு எல்லாமே என்னாச்சுன்னா 8 ஃபைல்ஸ் வந்து நம்மளுக்கு லோட் ஆயிடுச்சு. ஓகேவா, கமிட் சேஞ்சஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளோட ரெபாசிட்டரி லிங்க் வந்து நம்ம கிளிக் பண்ணிப்போம். ரெபாசிட்டரி லிங்க் கிளிக் பண்ணிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஓகே, இப்போட நம்ம வெப்சைட் வந்து என்னன்னா ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம வெப்சைட்டை போய் நம்ம யாராச்சும் வந்து வியூ பண்ணி பார்த்தாங்கன்னா நம்மளோட சைட் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேவா, இப்போ நம்ம செக்ஷனோட எண்டில் இருக்கும். நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து QR வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன்.
தென் நீங்கள் அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் வரும். அதை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தின் 2 or 3 டேஸில் வந்து சர்டிஃபிகேஷன் வந்து உங்கள் கிவன் இமெயிலில் வந்து ஷேர் பண்ணிடுவோம். இந்த வீடியோ வந்து லாங்காக நீங்கள் பார்த்ததுக்கு வந்து தேங்க்யூ. தென் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சிஎஸ்எஸ் டியூட்டோரியல் வந்து பார்ப்போம்.